உங்களுக்கு சில செய்திகளை அனுப்பிச்சு வச்சிருக்கான், கொஞ்சம் பாருங்க. ஆ? ம். சரிங்க சரிங்க. உங்களுக்கு இப்ப சத்தம் கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செய்தி அனுப்பிச்சிருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்க. அது இது வந்து உடம்பை சுத்தம் செய்து பழகிட்டீங்கன்னா சரிங்க நீங்க இது வந்து அப்படின்னா உணவினால் மனிதன் வாழவில்லைன்னு புரிஞ்சுக்கணும். உணவு என்பது ருசியை ஏற்படைய கொண்டதை தவிர ஆரோக்கியத்தை ஏற்படைய கொண்டது அல்ல. இந்த சரிங்க பரிணாம சித்தாந்தத்தை புரிந்து கொண்டவங்க தான் உள்ள வர முடியும். சாதாரண ஆளுக்கு யாரும் உள்ள வர முடியாது. சாதாரண ஆளுக்கு யாரும் உள்ள வர முடியாது. எப்பேற்பட்ட விண்வெளி எந்த பெரிய எவ்வளவு பெரிய தத்துவம் படிச்சிருந்தாலும் இந்த இந்த மருத்துவம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்களால் பரிந்துரைக்கப்பட்ட பரிணாம அறிவியல் மருத்துவம். இது வந்து யாருக்கும் இந்தியாவில் தெரியாது. வேற இயற்கை உணவு கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. இது இயற்கை ஆற்றலை வசியப்படுத்துகின்ற பயிற்சி முறை. இது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகின்ற பயிற்சி முறை. இது 350 கோடி ஆண்டுகளாக ஒரு செல் தாவரத்திலிருந்து தோன்றி மனிதன் யோகியாக மாறுகிறான். 6ஆம் அறிவு வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டாங்க. 6ஆம் அறிவுக்கு அப்புறம் 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவை எட்டு பிடிக்கிற யோகிகள் மட்டும்தான் தன்னோட நோயை குணமாக்க முடியும். 7ஆம் அறிவை ஒரு மனிதனுக்கு பிறவி நோய் இருக்கு, அந்த நோயை குணமாக்கணும், வந்த நோயும் குணமாக்கணும், இனி வராம இருக்கிற நோயும் பார்த்துக்கணும். பரிணாம நோயும் குணமாக்கணும், வந்தனையும் குணமாக்கணும், வந்ததை திரும்பி வராம பார்த்துக்கணும். அதுதான் புதுசாலதான். ஆகையினால உணவு பழக்கத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ருசி என்பது வேறு, உணவு பழக்கம் என்பது. ருசி இருக்கிறத பத்தி தப்பு இல்லை, ஆனா உணவு பழக்கத்தை வச்சுட்டீங்கன்னா மரண அடி உழுகும். என்னது? மரண அடி உழுகும். அதனாலதான் எல்லா யோகிகளும் தனித்து செஞ்சாங்க. அதாவது தூய்மையான வாழ்க்கைக்கு போனாங்க. தூய்மையான வாழ்க்கைக்கு போகின்ற பொழுது தனித்து தான் செய்யணும். அதனாலதான் பசித்திரு, தனித்திரு, விழுத்திருன்னு சொன்னாங்க. நான் குடும்பத்தோடு இருந்தாலும் நான் தூய்மை வாழ்க்கையில் வாழ்றதுனால எனக்கு நோய் அண்டுவதில்லை. நான் எந்த உணவை சைவ உணவை சாப்பிட்டாலும் அதை நான் அகத்தூய்மை செய்வதன் மூலமாக உள்ளே சேர்ந்து விட்ட விஷயத்தை வெளியே எடுத்து விடுவேன். அப்ப நாம் சாப்பிடுவதும் தூய்மை பண்ணுவதும், நீங்க சாப்பிட்றது ஒன்றும் குற்றம் கிடையாது. தூய்மை பண்ணலைன்னா அது குற்றமா மாறிடுது. அதுதான் விஷயமே. நீங்க சைவம் சாப்பிடலாம், அசைவம் சாப்பிடலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்க சாப்பிட்டதை ஏன் சுத்தம் செய்யவில்லை அப்படிங்கறது கேள்வி. அதனாலதான் உங்களுக்கு மரணம் வருது அல்லது நோய் வருது. இந்த மரணம் எப்படி வருதுன்னா, நோய் வந்து பல வகையில வந்துதான் நோய் வரும். இல்லையா சங்கர்? ஆமா, எல்லாருமே படிச்சவங்க தான். பாருங்க, இவங்கெல்லாம் இன்ஜினியர் தான், ட்ரிபிள் இ முடிச்சவர் தான், இன்ஜினியர். எல்லாம் இந்த டிப்ளமோ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. எங்க வந்து எக்கச்சக்கம் ஆயிரக்கணக்கான இருக்காங்க. இன்னைக்கு ஏதோ வகுப்புக்கு வரலையாட்டது, எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்கு போயிருப்பாங்க. எப்பவுமே இந்த ஒரு நாளைக்கு பழைய ஆளுங்களா இல்ல புதுசா வந்திருக்காருங்களா? புதுசா அவருக்கு ஏதோ ஒரு ஒண்ணு இல்லைங்க, அமிலத்தன்மை அதிகமா போச்சு, மூட்டு கிழிஞ்சு போச்சுங்கிறாங்க. அமிலத்தன்மை அதிகமா போச்சு, 20 வருஷமா அமிலத்தன்மை இருக்கு. அமிலத்தன்மைனா குடல் புண்ணுங்க. அமிலத்தன்மைன்னா ஒண்ணு இல்ல, குடல் புண்ணு. என்னது குடல் புண்ணுங்கிறது? உலகம் பூரா இருக்கு. ஜவ்வு கிழிஞ்சிருக்குங்களா, மூட்டு தேய்மானங்களா? ஜவ்வு கிழிஞ்சு போச்சுங்கிறான் அவன். அப்படிதான் சொல்லுவான். ஜவ்வு ஏதோ விளையாடி ஏதோ ஒரு சின்ன இது நடந்திருக்கு, ஜக்குன்னு குதிச்சிருக்காரு. அப்ப குடிக்கிறப்போ ஏற்கனவே உங்களுக்கு அவருக்கு வந்து ஏதோ ஒரு புண்ணு இருந்திருக்குது, குடல் புண்ணு இருந்திருக்குது. சராசரி சாதாரண வாழ்க்கையில இருக்கிறாங்க, குடல் புண்ணு இருந்திருக்குது. இது குடல் புண்ணு வந்து உலகம் பூரா இருக்கு. ஆனால் சாதாரண உணவு இருக்கிறனால இந்த உணவு என்ன ஆகி போச்சுன்னா, தொடர்ந்து அவன் உணவு பழக்கத்தில் இருக்கிறனால, சாதாரண உணவு இருக்கிறனால என்ன ஆகி போச்சுன்னா, உடம்புல அமிலமா மாதிரி 206 ஜாயிண்ட்ல, இந்த 206 ஜாயிண்ட்லயும் அந்த சளி என்ன ஆகி போச்சு, நீத்து இந்த ஜவ்வு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஜவ்வு என்ன விரிஞ்சு போச்சு. அமிலம் நம்ம ஏற்கனவே பேசுறோம். அதாவது 2 விஷயம் இருக்கு நம்ம உடம்புல. அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் இன்னூற்றலா இருக்கணும். அதாவது இது வந்து அமிலத்தன்மை காரத்தன்மைங்கிறது அலோபதி சொல்றது, வெஸ்டர்ன் மக்கள் சொல்றது. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த வாத பித்தம் கபம்ங்கிறது நியூட்ரலா இருக்கணும். உலகத்துல யாருக்கும் தெரியாது. உலகத்துல இப்போ இந்த நியமம், அதாவது இவங்க யோக மார்க்கத்தை பத்தி பேசுறாங்க. யோக மார்க்கங்கிறது என்ன தெரியுங்களா? யோக மார்க்கம்ன்றது இவர் ஒண்ணு இல்ல, அட்டாங்க யோகத்துல 8 நிலை. அதாவது இவருக்கு அந்த முத்துக்குமாருக்காக சில செய்திகள் பேச வேண்டி இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. அவரு இப்பதான் வந்திருக்காரு, ஒரு 1000 ரூபாய் கட்டி நன்கொடை செஞ்சிருக்காரு. அவருக்கு ஒரு நாள் அறிமுக நான் கொடுக்குறேன். உணவு பழக்கத்தினால் ஆரோக்கியம் இல்லை. இப்ப இந்த நியமத்தை பத்தி நான் பேச போறோம். அதாவது அட்டாங்க யோகம் எல்லாரும் இந்த இந்தியாவுக்கு சொந்தமானது அட்டாங்க யோகம். அது திருமூலரால் வடிவமைக்கப்பட்டது. திருமூலர் வந்து திருமூலரும் பதஞ்சலியும் வியாக்கரமரும் சிவயோக மாமுனியும் இன்னும் சில 4 பேர் 8 பேர் சேர்ந்து நந்தியம் பெரும்பால்கிட்ட கிட்டத்தட்ட 10,000 ஆண்டு, குறைஞ்சபட்சம் ஒரு 5000 ஆண்டுகள் இருக்கலாம். அப்ப வந்து பாடம் கத்துக்கிட்டு நேரம் அங்கிருந்து வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வர்றாங்க. அது
வடநாடு தென்னாடுன்னு சொல்லுவாங்க, அல்லது வட இந்தியா தென் இந்தியான்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ஏக இந்தியா தான். வடநாடு தென்னாடு அப்ப தென்னாடுடைய சிவனே போற்றினா வடநாடுன்னா எல்லாமே சேர்ந்ததுதான் தமிழ்நாடு, எல்லாமே சேர்ந்ததுதான் தமிழ்நாடு. இமயமலையிலிருந்து குமரி கண்ட வரைக்கும் தமிழ்நாடு இருந்துட்டு போட்டோம். நம்ம அங்க விஷயத்துக்கு வர்றோம். இவங்க தான் முதல்ல என்ன பண்றாங்கன்னா அட்டாங்க யோகத்தை ஒழுங்குபடுத்துகிறார்கள். இந்த அட்டாங்க யோகத்தில் இயமம்னு இருக்கு, தனி மனித ஒழுக்கம், அதாவது பொது ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் தனி மனித ஒழுக்கம் இருக்கு. முதல்ல ரெண்டை புரிஞ்சுக்கணும். பொது ஒழுக்கம், பொது இடத்துல எப்படி நடந்துக்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு தனி மனித ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கத்துல உணவு பழக்கத்தை சுத்தம் செய்யணுங்கிறது யாருக்கும் தெரியாது. உணவு பழக்கத்தை யாருக்கும் தெரியாது, யாரும் வலியுறுத்தவே இல்லை. வள்ளலாறுல இருந்து எல்லாரும் வள்ளலாறு கூட வலியுறுத்தல. என்னது? ஏன்னா தெரியல, அவ்வளவுதான். என்னது? ஒரு மனிதனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு மனிதனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. அப்படி வாங்க. இனியனுக்கு எல்லாம் தெரியணும் அவசியம் கிடையாது. இனியன் எதை தெரிஞ்சிருக்கோ அதை தெரிஞ்சதா போதுமானது. வள்ளுவர் மட்டும் அனைத்தும் தெரிஞ்சவர் கிடையாது. வள்ளுவர் மட்டும் அனைத்தையும் தெரிந்தவர் உலகத்துல. அனைத்தையும் தெரிந்தவர் உலகத்தில் இனிமேல் பிறக்கவே முடியாது. அனைத்தையும் தெரிந்தவர்கள் யாரு உலகத்துல பிறக்கவே முடியாது. அதுதான் அந்தந்த காலத்தில் வருவார்கள். அவர்கள் சொன்னதை வைத்துக்கொண்டு நாம் வளர்ச்சி அடையணும். அதுதான் விஞ்ஞானம். அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமை. இப்ப நாம என்ன சொல்றோம்னா அவங்க அந்த திருவள்ளுவர் சொன்னதையும் ரெண்டு அடிப்படை தான். திருவள்ளுவர் சொன்னதையும் ஜெர்மனி டாக்டர் என்ன சொன்னாருன்னு வைத்துக்கொண்டு நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நாம ஒன்னும் புதுசா கண்டுபிடிக்க தேவையில்லை. என்னது? நாம என்ன வந்துட்டா பிறவிலிருந்து பல்வேறு உணவு பழக்கத்துக்கு அடிமையாச்சு. இப்ப உணவு பழக்கம்ங்கிறது நீ புட்டுமாவு திங்கிறது ஒன்று உணவு பழக்கம். புட்டுமாவு திங்கிறது, பாயசம் கிட்டி திங்கிறது, காப்பி குடிக்கிறது, அப்ப சைவ உணவு சாப்பிட்டா ஆரோக்கியம் வருது யார் சொன்னாங்க? எங்க இருக்கா? சைவ உணவு சாப்பிட்டா மோட்சம் கிடைக்குன்னு எந்த புத்தகத்துல இருக்கு? எவன் சொன்னா? எந்த பரதேசி சொன்னான்னு சொல்லுங்க பாக்கலாம். அப்ப சைவ சாப்பாடு சாப்பிட்டா ஏன் நோய் வருது? சரி, அசைவ விட்டு தள்ளுங்க. அசைவ எவனா திங்கிறான், ரைட், நாசமா போகட்டும். சைவம் சாப்பிட்றதுக்கு எதுக்கே நோய் வருது? சைவம் சாப்பிட்றதுக்கு ஏன் புற்றுநோய் வருது? சைவம் சாப்பிட்றதுக்கு ஏன் சக்கரை நோய் வருது? சைவம் சாப்பிட்றவனுக்கு 10 வகை நோய்கள் ஏன் வருகிறது? மருந்து நோய் வருது, கொடுமையான நோய் 10 நோய். இது ரொமாட்டிக், இது பாத்தீங்கன்னா வாத நோய்னு சொல்லுவான். அந்த முண்டங்கள் அப்படிதான் சவு கிழிஞ்சு போய். சவு யாருக்கு கிளியாம இருக்குது? யானைக்கு கிளியுதா? மாட்டு கிளியுதா? மாடு 10 டன் 5 டன் இழுத்துட்டு போகுது, அது கிளியறதே இல்லை. இங்கதான் வெள்ளைக்காரன் பண்ற தப்பு. வெள்ளைக்காரன் யாரு ஆகாரத்தை திங்கிறானோ, சாதாரண உணவை, அதாவது இவங்க இயற்கை உணவு சாப்பிடுறவங்க கிடையாது. இயற்கை உணவு சாப்பிட்டாலும் சுத்தம் செய்ய வேண்டும். என்னது இயற்கை உணவு? எது இயற்கை உணவு? எல்லாம் இயற்கை உணவு தான். அரிசி எங்கிருந்து வருது? வானத்திலிருந்து வருதா? அரிசி அது இயற்கை உணவு தான். அந்த இயற்கை உணவில் எது தூய்மை செய்யும், எது தூய்மை செய்யாதுன்னு ரெண்டா பிரிக்கணும். இதெல்லாம் நம்ம இருக்க பொம்பளைகளுக்கு தெரியாது, ஆம்பளைகளுக்கும் தெரியாது. தின்னு போட்டு குசு விட்டுட்டு நோய் வாங்கிட்டு தெரியுதுங்க. நோய் வந்துட்டாவே நீ உணவே தப்புன்னு அர்த்தம். என்னது? உணவே தப்பு. அப்ப உணவே நீ பிறந்ததுல இருந்து தப்பு. பிறந்தால பல்லு எப்ப விளக்க ஆரம்பிச்சு அப்பவே நீ குற்றவாளி. புரியுதா? அப்படித்தானே சங்கர்? ஐயா ஆமாங்க ஐயா. ஐயா அடுத்தது இன்னைக்கு நான் கண்ட ஒரு அனுபவங்க ஐயா. ஒரு பொண்ணு தன்னோட பையனுக்கு ஆப்பிள் குடுக்குறாங்க. சரி. அந்த ஆப்பிளோட தோலை சீவிட்டு குடுன்னு சொன்னா அந்த பொண்ணு சொல்றாங்க அவன் தோலை சாப்பிட மாட்டேயா அப்படிங்கிறாங்க. சரி. அதுல மெழுகு இருக்கும், சீவிட்டு குடுன்னு சொன்னா அந்த பையன் தோலோட சாப்பிட்டுட்டு இருக்கிறியா. பிறந்த குழந்தைக்கு பொண்ணுக்கு அந்த தோல் சீவி குடுக்கறதுக்கு அவ்வளவு நாண்டதானாங்க. சரி, அது எங்க தப்பு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையாகவே தோலோட தான் கொடுக்கணும். ஆனால் இது வெளிநாட்டுல இருந்து பழம் இருக்கு இல்லையா, அதுதான் பிரச்சனை. வெளிநாட்டுல இருந்து வருது இல்லையா, நீ எதுக்கு வெளிநாட்டு பழத்தை வாங்குற? காஷ்மீர் ஆப்பிள் தின்னு, ஊட்டி ஆப்பிள் தின்னு. ஊட்டியில ஆப்பிள் விளையுது, கொடைக்கானல் ஆப்பிள் விளையுது. நீ விட்டுட்டு காஷ்மீர் நீ 500 ரூபாய் கிலோ வாங்கி திங்கிற. அது அப்படித்தான் தப்பு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இது ஆப்பிள் சாப்பிட்டா ஆரோக்கியம் எவன் சொன்னா? அது அடிப்படை தப்பு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆப்பிள்ல ஒண்ணும் இல்லைங்க ஐயா, வெறும் மாவு மாதிரிதான் இருக்கு. டேஸ்ட் இல்ல, ஒண்ணும் இல்லைங்க. முதல்ல இனிப்பு சுவை இருந்தது, இப்ப அது இல்லைங்க. நம்ம சரி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மெழுகு எதுக்கு அந்த மெழுகு பூசுறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது.
அந்த மெழுகு ஆமாங்க என்னன்னா நீண்ட நாள் கெடா, அதாவது உண்மையால ஒரு நல்ல தரமான ஆப்பிள் வந்து 1 மாசத்துக்கு கெடாதுங்க. தரமான ஆப்பிள் அப்படியே வச்சிருங்க, 1 மாசத்துக்கு கெடாது. ஆமாங்க ஐயா. அது இயற்கை. அதே மாதிரி பீட்ரூட் அப்படித்தான். பீட்ரூட் நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா அப்படியே நீங்க ஒண்ணும் இல்லை, பானையில போட்டு லேசா மேல வேடு கட்டி வச்சிருங்க, அப்படியே குளிர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். மேல செடி கூட முளைக்கலாம். அதுதான் இயற்கை. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆக நம்ம அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அன்னப்பாதியை தூய்மை செய்தல்ங்கிற சயின்ஸ் வந்து நியமத்துல வருது. நியமம் என்கிற ஒழுக்கம் இந்தியாவில யாருக்கும் தெரியாது. நான் கூட நேற்றையே ஒரு படம் போட்டேன். இஎம்எம் நீன்னு ஒரு படம் போட்டு போற, அப்படியே வணக்கம் போடுற மாதிரி ஒரு படம் போட்டு பாருங்க. நேற்று ஒரு குழுவுல இஎம்எம் யமா நியமான ஆங்கிலத்துக்கு யமா நியமான ஒரு படம் போட்டிருப்போம் பாருங்க. பாருங்க இருக்கான்னு பாருங்க. நம்ம குழுவுல போட்டிருக்கோம் பாருங்க. கவனிக்கலையே, யாரும் கவனிச்சிருக்கலையே நம்ம தெரியல. நம்ம குழுவில் இருக்கும் பாருங்க, யமா நியமான்னு போட்டிருப்போம் பாருங்க. இல்லாட்டா தனிப்பட்ட முறை எல்லாத்துக்கும் அனுப்புறேன். யாரும் நம்ம குழுவில் போடுறது நீங்க யாரும் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா அது பாருங்க, இப்ப அனுப்புறேன் பாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அழகா எழுதியிருக்கான். பொது ஒழுக்கம், தனிமனித ஒழுக்கம் எழுதியிருக்கான். அது எவனோ நல்லா புரிஞ்சிருக்கான். அதையே நான் பார்த்தேன். அதனாலதான் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சினேன். அது ஏதோ நான் முகநூல்ல பார்த்தேன், ஃபேஸ்புக்ல பார்த்தேன். சரி நம்ம மாணவர்களுக்கு போய் சேரட்டுமே அப்படிங்கறதுக்காக நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. பாருங்க நம்ம இன்னொருக்கா கூட அனுப்புறேன் பாருங்க. அனுப்பிவிடுங்க ஐயா. இன்னொருக்கா அனுப்புறேன் பாருங்க. அது வந்து உண்மையாலுமே அது இப்ப எல்லாத்துக்கும் அனுப்புறேன் பாருங்க. மறுபடியும் இன்னொருக்கு அனுப்புறேன் பாருங்க. நம்ம குழுவில் போடுறோம் பாருங்க. இப்ப நம்ம குழுவிலும் போட்டு உங்களுக்கு அனுப்புறேன். அப்புறம் சங்கர் முதல்ல நம்ம குழுவில் போட்டுறோம் பாருங்க. நம்ம குழுவில் போட்டுறோம் பாருங்க. வந்துருச்சான்னு பாருங்க. வந்திருக்கும் பாருங்க ஐயா. உங்களுக்கு தேவிக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. சரிங்க. நீங்க எல்லாம் கவனிக்கல, இதைய நீங்க யாரும் இதை கவனிக்கல, பரவாயில்ல. யமா நியமா உண்மையால யமா கிடையாது, இயமம்னு பேரு. அந்த சமஸ்கிருதத்துல நாசமா போனா இப்படிதான் எழுதுவான். புரியுதுங்களா? ஆமாங்க ஆமாங்க. யமானா என்னையா, யமான யமன நினைச்சுக்குவான். யமா இயமம்னு பேரு. ஈயமாயம் இயம் தமிழ்ல தான் தெளிவா இருக்கும். இயமம்னு பேரு. கொல்லான், கொலை செய்யான், பொய்குறான், களைவினான், என்குனான், பாத்தூன்பான், கட்காம மீளான் என்று ஈமத்திலே நின்றானேன்னு வரும். 10 வகையான தனிமனித ஒழுக்கம், 10 வகையான பொது ஒழுக்கம் இருக்கு. 10 வகையான பொது ஒழுக்கம், அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க. 10 வகையான பொது ஒழுக்கம் இருக்கிறது. அது கொல்லான், கொலை செய்யான், பொய்யுறான், களவினான், என்குடான், பாத்தூம்பான், பகுத்தூன்பான், கட்காம மிலான், கள்ளு காம மிலான் என்று ஈமத்திலே நின்றானே அப்படின்னு 10 வரும். அப்புறம் தூய்மை, அருளும், அதுக்கப்புறம் நியமம்னு வரும். நியமம் இந்தியால யாருக்குமே தெரியாது. வெங்கடேசன் தான் கண்டுபிடிக்கிறார். என்னது கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப நீங்க யார்கிட்ட போய் வளலாட்டும் கிடையாது, புண்ணாக்கிட்டு கிடையாது. எல்லாம் போட்டு மாட்டிக்கிட்டீங்க. எல்லாருமே யாரோ பேர சொல்லி சிக்கிக்கிட்டீங்க. நீங்க எந்தெந்த யோகம் பண்றதுக்கு போறீங்க அத்தனை பேர் நியமம் தெரியாது. எத்தனை பேரும் பாரு, ஐயா பெங்களூர் தான் போயிருக்கு. பெங்களூர்ல ஒரு 20 வருஷம் பைத்தியமா சுத்தி இருக்காரு. எவ்வளவு நியமத்தை பத்தி பேச மாட்டார். தெரியாது. என்னது வெங்கடேஸ்வரத்துக்கு நியமம்ங்கிறது சொல்லுங்க பாருங்க. அவரு 20 வருஷமா சுத்திட்டு இருக்காரு. அவரு யோக மன்றத்தோட தொடர்புடையவர் தான். அவரு கடப்பா சாமி, அந்த சாமி, இந்த சாமி, எல்லா சாமி, ஓசி சாமி, சோறுங்கிற சாமி தான் எல்லாருமே. நாம தான் அறிவாளிகள், நாம தான். ஆக சோத்தை நிறுத்துறது முதல் நாள் உலகத்தை நம்ம தான். என்னது நம்ம தானுங்க. இவங்களுக்கு பேரு அறிவாளின்னு பேரு. நம்ம வள்ளலார் சொல்றாரு இல்லையா, வள்ளலாரு சோத்தை நிறுத்த சொல்றாரு. எப்படி வள்ளலார் பேர சொல்ற சோத்தை திங்கலாமா? முதல்ல மாட்டிக்கிட்டீங்க எல்லாரும். எல்லாம் நல்லா சிக்கிட்டீங்க. எல்லாரும் வசமா சிக்கிட்டீங்க. நான் வள்ளலார் அன்பரும் கிடையாது. வள்ளலாரை பத்தி இனியனுக்கு ஒண்ணும் தெரியாது. புரியுதா? எனக்கு வள்ளலாரை பத்தி அக்கறை கிடையாது. நான் ஏன் வள்ளலார் சொல்லி நான் மாட்டிக்கு போறேன். எனக்கு திருவள்ளுவர், திருமூலர், வெங்கடேசன் இவரை தவிர யாரும் தெரியாது. அப்புறம் விட்டா அருணாடகர் வள்ளலாருங்கய்யா.
வள்ளலாறு சாப்பிட்டாலும் மூலிகை கொண்டு உள்ள இருக்கிறத வெளியே எடுக்க சொல்றாரு. அது அதையாவது செய்யணும், அதையும் செய்யல. நாம என்ன சொல்றோம்னா மூலிகையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், இயற்கையில ஆற்றல் இருக்குது, நீ ஏன் போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற. அவ்வளவு ரொம்ப சிம்பிள். நம்மளது வெறும் சிம்பிள், ரொம்ப சிம்பிள் பண்ணிட்டோம் நாம. ஆமா ரொம்ப சிம்பிள் பண்ணிட்டேன். இது யாருக்கும் போனீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிக்கணும், யோகா பண்ணணும், காலையில வளலை எடுக்கணும், அதுக்கு கறிக்கவரையை தேடி போகணும், ஆமா தூதுவளை தேடி போகணும், ஆமா எக்கச்சக்கமான வேலை பண்ணணும். உச்சி வெயில்ல நீங்க சாப்பிடக்கூடாது, உச்சி வெயில்ல நடக்கூடாது, காலை வெயில்ல நடக்கூடாது, வெள்ளத்துக்கு போட்டுக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகங்க அக்கச்சக்கம். ஐயோ அப்பா தாங்க, நம்ம கிட்ட எதுவுமே இல்ல, ஒழுங்கா கழுவிடாங்கிற, குடலை கழுவிடாங்கிறான். இதை விட மலிவா சொல்லித்தர யாரும் வரல அப்படின்னு. அது காரணம் புரியல. ஐயோ யாரு மேலே தப்பு இல்ல, நான் என்னதான் மலிவா சொன்னாலுமே பயம் வேற. இது என்னமோ சொல்றானே, இட்லி வேண்டாங்கிறானே, தோசையை வேண்டாங்கிறானே. ஆமா இட்லி வேண்டாம், தோசை வேண்டாம், பின்ன என்ன வேண்டாங்க, அதெல்லாம் தின்னு. அது தின்னதான். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கூட ஒண்ணுங்க, இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த ப்ராப்ளம் இருக்குது இல்லங்க. ஆமா, மூட்டுல மூட்டு தேய்மானம். அப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம். அதுக்கு ஒருத்தர சிகிச்சைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. சரி, அவர் பட்னி இருக்க மாட்டேன்ட்டாருங்க. அங்க போன உடனே அவங்க குடுக்குற மெடிசன் என்ன தெரியுங்களா? சரிங்க, பெருங்குடலை சுத்தப்படுத்துங்க, நாங்க உங்களுக்கு இனிமா கொடுத்துருவோம், பெருங்குடலை சுத்தப்படுத்துங்க. சரி, கரெக்ட், சரிதான். நானே உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், ஏயா கேட்க மாட்டேங்கிற அப்படின்னா, அப்ப அவங்க சொல்றதுதான் நம்புறாங்க. பெருங்குடல் சுத்தம் மிக முக்கியங்க. ஆமா பெருங்குடல், அருமை, கரெக்டா சொல்லிட்டீங்க. பெருங்குடல் சுத்தம். இப்பதான் சொல்லுங்க. அவங்க 3 மாசங்க, மாசம் 40,000 ரூபாய் அவங்க ஃபீஸ் வைக்கிறாங்க. அவங்களே டேக் ஓவர் பண்ணி பாத்துக்கிறாங்க. 3 மாசம் என்ன குடுக்குறாங்க? 3 மாசம் என்ன குடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, கீரைகள். ஆஹா, அருமை அருமை. பணம் நல்லா நிறைய கட்டான், ஃபீஸ் நிறைய கட்டிருக்கான் பாருங்களா. 1,20,000 1,1 லட்சம் கட்டிருக்கான். அப்புறம் சுடுதண்ணி வச்சு கொஞ்சோண்டு ஏதோ ஒரு பொடி கிடி போட்டு சும்மா பேருக்கு ஒத்தடம் குடுக்குறாங்க, எந்த இடத்த வலி இருக்குது அங்க. ஆனா உணவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இனிமா கொடுத்து பெருங்குடலை சுத்தப்படுத்திட்டு சுத்தமாயிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு முழுக்க கீரை உணவுகள் தான். அவ்வளவுதான், நான் தானே நல்லாயிரு, எல்லாம் உடல் கரைஞ்சி 3 மாசத்துல நல்லாயிருதுங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் போய் மெடிசன் எடுத்து ஸ்டெராய்டு போட்டு உடம்பு உப்பி பல்வேறு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வர்றாங்க. 3 மாசத்துல நல்லாக்கிறாங்க. அருமை அருமை அருமை. 100 நாள் 90 நாள் பேசிக்கு பார்த்தோம்னா ஒண்ணும் கிடையாதுங்க, நம்மளோட உணவு முறைதான் அது. கரெக்ட் கரெக்ட். இது குடலை கிளீன் பண்ணிடுறாங்க, அப்புறம் டெய்லியுமே குடலை கழுவிட்டே இருக்கிறாங்களே கீரை போட்டு. கரெக்ட் கரெக்ட், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. கரெக்டா புரிஞ்சு காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், ஓகே, நல்ல பிசினஸ், அருமையான பிசினஸ். இந்த பாருங்க, அப்புறம் அதுக்கப்புறம் அந்த மனிதன், அந்த சுத்தப்படுத்தப்பட்ட மனிதன் வீட்டுக்கு போறப்ப தன்னை எல்லாத்தையும் மறந்துடுவான். மீண்டும் என்ன அந்த சாராயத்துக்கு வந்துருவான். ஏன்னா இந்த தத்துவம் உங்களுக்கு தெரியாது. இப்ப சங்கர் சொல்றது முழுக்க உண்மை. அவர் நேர்ல இப்ப பாத்துருக்காரு. இது எல்லா நாட்டிலயும் இருக்குது, பெங்களூர் இருக்குது, இந்தியால இருக்கு, எல்லா நாடுகள்லயும். குறிப்பா இந்தியாவில பெரிய பெரிய பணக்காரங்க. பெங்களூர்ல ஜிண்டால் நேச்சுரோபதி சென்டர், ஜிண்டால் பெங்களூர்ல ஒயிட்ஃபீல்ட் ஏரியாவில் பாத்தீங்கன்னா ஜிண்டால் நேச்சுரோபதி சென்டர் இருக்கு. ஜிண்டால் நேச்சுரோபதி சென்டர் பெரிய பெரிய மினிஸ்டர் எல்லாம் போவானுங்க. போய் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே ஃபீஸ் 10,000 50,000 1 லட்சம் இருக்கும். மாசம் 10 லட்சம் 20 லட்சம் மொத்தமா கட்டிட்டு வருவாங்க. பெரிய பணக்காரன் தான் அங்க போவாங்க. ஒரு தடவை இவரு கூட டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்த பொழுது கடுமையான சடி விட்டாம்பே சரி நாடி போயிட்டு அவன் திங்கிறது போறேன். அந்த பிஸ்தாவும் அந்த கோதுமை அந்த பூரி கீரி திங்கிறவன் தானே, பூரியும் இந்த உருளைக்கிழங்கு திங்கிறவன் தானே, அத்தனையும் அடுக்கி போச்சுங்க, சளி ஏறிடுது. அது கடைசியில மோடி போய் சொல்லி தகவல் கொடுத்து, இந்த மாதிரி இவ்வளவு சளியா இருக்குது, நீ முதல்ல அங்க போடான்னு சொல்லி மோடி ரெக்கமெண்ட் பண்ணி அவர் போய் அங்க ஒரு 15 நாளா இருந்து குணமாக்கி போனதாக செய்தித்தாள்ல வந்துச்சு. புரியுதுங்களா? இது என்னடானா நமக்கு நாமே மருத்துவம் செய்கின்ற முறை. சரி, அப்படி நமக்கு நாமே மருத்துவம் செய்யற முறைன்னா என்ன தெரியுமா இருக்கும்? பிறவியில் இருந்து நாம் பல்வேறு வகையான உணவு பழக்கத்துக்கு அடிமையானவங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, யார் உணவு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க? எல்லாரும் தானுங்க. அப்புறம் உணவு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு நீங்க நோய் நல்லாகலன்னு சொன்னா நீங்க என்ன அர்த்தம்?
காலையில யார் பல்லு விளக்காம இருக்கிறீங்க? பல்லு எல்லாரும் விளக்குனாவே, விளக்கணும். ஆமா, பல்லு விளக்குனாவே என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க கெட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க நல்லவங்க தான், நீங்க நோயாளின்னு அர்த்தம். என்னது? சரிங்க. அவ்வளவுதான், தீண்டு போச்சு. அப்படி இன்னைக்கு பதிலே பேச தேவையில்லை. அப்ப ஒண்ணு பல்லு விளக்காத அளவுக்கு ரத்தத்தில் அழுக்கு இருக்கக்கூடாது. சரிங்க. அதுக்கெல்லாம் குருகுல கல்வி தான் கரெக்ட். குருகுல கல்வி செத்து போய் 2000 ஆண்டாச்சு. இப்பதான் நாங்க முழிச்சிட்டு மேல வர்றோம். அதனாலதான் இனியன் கரடியே கத்துறாரு 25 வருஷமா. குருகுல கல்வி செத்து போச்சியா அப்படிங்கிறேன். இன்னைக்கு கூட இப்ப நானும் இவரும் வெங்கடாச்சலமும் பேசிட்டு இருந்தோம். இதை வந்து நீங்க உங்க நாட்டு மக்களுக்கு, உங்க இதுக்கு, உங்க அரசாங்கத்துக்கு முடிஞ்ச ஒரு கோரிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல ஒருத்தர் கீழே எழுதியிருக்கான், செவடங்காதல சங்கூதன மாதிரி ஐயா நீங்க சொல்றீங்க, எந்த நாடு கேட்க போதும் அவன் பதில் சொல்லியிருக்கான் ஒருத்தன். செவடங்காதல சங்கூதன மாதிரி இதெல்லாம் எவனும் கேட்க மாட்டான் அப்படின்னு அவரு பதில் கொடுத்திருக்காரு. அவரு உண்மையை சொல்லிட்டாரு. அப்ப இன்னொரு சண்முகம் வந்திருந்தாரு, பயந்து போய். ஏன் வரலன்னு கேட்டேன். பயந்து போய் வரல 15 நாளா. இன்னைக்கு என்னையா சாப்பிட்டுன்னு கேட்டேன். இன்னைக்கு ஏதோ சாதாரண உணவு, ஏதோ ஒரு கோதுமை ரவை ஏதோ சாப்பிட்டு இருக்காரு. அது சாப்பிட வேண்டியதுதான். சரி, அதை சுத்தப்படுத்தணும் இல்ல, சுத்தப்படுத்தாதனால ஏதோ ஆயிடுச்சு. அப்புறம் ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்றேன், ஆசிரியர் சொல்லுவதை நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு தண்டனை உறுதின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கான். அழகா அவன் புரிஞ்சுக்கிட்டான். இனியன் யாருன்னு அவன் தெரிஞ்சு போச்சு, சண்முகம் யாருன்னு தெரிஞ்சு. அவன் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கான். நான் பார்த்தேன், இப்படி எல்லாம் அப்படின்னு நம்மள கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆசிரியர் சொல்வதை நீ கேட்கலன்னா உனக்கு தண்டனை உறுதினே போட்டிருக்கான். அப்பா, இப்பதான்டா புத்தி வருது இந்தியாவில இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே. ஏன்னா என்னைய அவன் பாக்குறான், நான் போட்டு வாங்குறேன்ல. அப்புறம் ஏன் சாப்பிட்டேன்னு கேட்டேன். சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் சரி, ஒன்னும் பயப்படாதேன்ற. ஒன்னும் பயப்படாத. அப்புறம் கட்டணத்தை பத்தில பேசினேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒழுங்காவான. சரி, அப்படி ஏதோ சொன்னாரு. நான் சொன்னேன் 3 நாள் கம்முன்னு இருக்கு. சரி, 3 நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிற? 3 நாள நீ இப்ப ஏற்கனவே பயிற்சி பெற்ற உடல் 3 மாசம் 4 மாசம் ஆயிப்போச்சு. அப்ப நீங்க 3 நாள் நீர் பயிற்சி பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஒரு கோதுமை உப்புமாவை வெங்காயம் நிறைய போட்டு கோதுமை சாப்பிட்டா பரவாயில்ல. சும்மா நீ காலையில நின்னா அவனை யார் திங்க சொன்னாங்க உனைய? அது திங்கற நாய் போச்சு. அப்புறம் கோதுமை உப்புமா என்ன, இட்லி என்ன, அப்புறம் எல்லாம் திங்க வேண்டியதானே? வெங்கடேசன் வந்து கோதுமை வெங்காயம் அதிகம் 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் போட்டு கோதுமை உப்புமா தேவையான நாட்களில் உண்ணப்பட்டதுன்னு எழுதியிருக்காரு. அது எதுக்கு தெரியுமா? அந்த 2 நாள் 3 நாள் 4 நாள் இருந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த உள்ள இருக்க அத்தனை விஷமம், குறிப்பா ஓல்டு பாத்தீங்கன்னா இந்த முத்துக்குமாருக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் மெடிசின் சாப்பிட்டுருப்பாரு. இங்கிலீஷ் வைத்தியம் எடுத்துக்கல. சரி, இங்கிலீஷ் வைத்தியம் வேண்டாம். சரி, மூலிகை வைத்தியம் சாப்பிட்டுருப்பாருல்ல. கொஞ்சம் கொஞ்சம். சரி, 3 பாருங்க, உலகத்துல 3 தான் இருக்கு. நான் சொல்லி நல்லா புரிஞ்சுங்க. உலகத்துல 3 தான் இருக்கு. மருந்து, மாத்திரை, மூலிகைகள். இந்த 3 தான் இருக்கு. என்னது? சரி, மூலிகைகள். மருந்து, மாத்திரை, மூலிகை. இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, ஸ்டீராய்டு ஒண்ணு இருக்கு. ஸ்டீராய்டு கொடூரமானது. இப்ப மெடிசின் ஒரு போட்டா இந்த நாடுமே பக்க விளைவை அழித்து வைத்து மூலத்தை அதிகமாக்கும். இவருக்கு என்ன பண்ணிருக்குங்கன்னா, பக்க விளைவு அமுத்திய பேருக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. மூலத்தை எவனாலையும் குணமாக்க முடியாது. என்னது? குணமாக்க முடியாது. நீங்களே குணமாக்குறத தவிர வேற யாரும் குணமாக்க. நீங்க என்ன பண்றீங்க? உடம்பு கெட்டு போச்சுன்னா அடுத்த மட்டும் ஓடுறீங்க. ஏன்? நீங்க வைத்தியம் பாத்துக்கணும். என்னது? அவங்க உங்களே பாத்துக்கணும். நீங்க உங்களுக்கு வைத்தியம் ஏங்க, உங்களுக்கு வர நோய் தான் அவனுக்கு வரும். அதே அப்புறம் இது ஏன் புரியுற எல்லாத்துக்கும்? தெரியாதனமா போயிட்டுங்க. இது தெரியக்கூடாதுங்கிற இயற்கை சட்டமே. அது யார்? யோகிகளுக்கு மட்டும்தான் தெரியணும். யாருக்கு தெரியணும்? யோகிகளுக்கு மட்டும்தானுங்க. அதனால இனி இந்த வாங்குறாரு. யோக பயிற்சியில் ஈடுபடுறவங்க இந்த கேள்வி கேட்க முடியும். ஏன் நீங்க சாப்பிடறவங்க தான் அவனும் திங்கிற, அவனுக்கு மூட்டு வலி கிடையாது. எல்லாத்தையும் இதுதான் பிரச்சனை. ஜீரநீர் சுரந்தாவே மரண நிச்சயம். அப்ப ஜீரநீர் சுரக்காம இருக்கணும்னா முதல் தின்னதெல்லாம் வெளியே எடுக்கணும். என்னது? தின்னதெல்லாம் வெளியே எடுக்கணும். அதுக்கு 1 வருஷம் வேணும். விளையாட்டு இல்ல. மெடிக்கல் பயங்கரமான நன்கொடை, பயங்கரமான கட்டணம் இருக்குது. சும்மா விளையாட்டு கிடையாது. எல்லாரும் குணமாக்கணும். இது வந்து ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 120 ஆண்டுக்கு செலவு கிடையாது. அதனாலதான் இது வைரத்துக்கு மலிவா கொடுக்க முடியாது. அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய மாணவர்களுக்கு 5000 யூகே பவுண்டும், வெளிநாட்டு மாணவனுக்கு 10,000 யூகே பவுண்ட் வச்சிருக்கேன். உள்நாட்டு மாணவனுக்கு 6 லட்சம் ரூபாயும், வெளிநாட்டு மாணவனுக்கு 12 லட்சம் வச்சிருக்கேன். என்னைக்கு இருந்தால் வந்தே தீரணும்.
இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு என் பொண்ணு ஆங்கிலத்துல பயிற்சி எடுக்கிறப்ப கத்தையே கொடுப்பானுங்க. அதை வாங்கி அப்படி ஓரமா வச்சுக்க வேண்டியதா. ப்ராஜெக்ட் ஒர்க் நாம ராக்கெட்டே கட்டினாலும் கட்டுவோம், சொல்ல முடியாது. இன்னும் எலன் மாஸ்க் தான் ராக்கெட் கட்டணுமா, நாம கட்ட முடியாதான்னு கேட்கறேன். பணத்தை வாங்க வேண்டியதானே, சுடா பணத்தை கூட கொடுக்க வேண்டியதானே. எலன் மாஸ்க்னு பெருசா பேசி அவனுக்கு நோய் வராதா? அட முண்டமே மாவனா, அவனுக்கு இருக்குது ஆப்பு. முதல்ல என்னது அவன் பண்ணிக்கிறதுங்கிறது தானே மவனே. உனக்கு என்ன மூட்டை? நீ என்ன சொல்ற? மூளையில செஞ்சு மூளையில அவங்க என்ன வச்சாலும் நோய் குணமாக்க முடியாதா? மூளையில மைக்ரோ சிப் வைக்கிறதாமா, மைக்ரான் சிப்பு. மூளைக்குள்ள சிப்பை வச்சுட்டு கண்ட்ரோல் பண்றதாமா. ஒண்ணும் நடக்காதுடா மவனே. நீ அமெரிக்க ஜனாதிபதிக்கு மூளை டேமேஜ் ஆச்சுன்னா வீணா பாக்கல. நீ ஒண்ணும் நல்லா ஆகாது. எப்ப நீ நல்லா புரிஞ்சுக்கங்க, எப்ப ஜீரண நீர் சுரக்குதோ, எப்ப நீ பண்ணிக்கிறது திங்கிறியோ அப்பவே நீ முடிஞ்ச. என்னது ஜீரண நீரை புரிஞ்சுக்குங்க. நீங்க இளநீர் சாப்பிட்டாலும் காலையில பேசணும், இளநீர் சாப்பிட்டாலும் ஜீரண நீர் சுரக்கும், பன்னிக்கறி சாப்பிட்டாலும் அதை நிறுத்திற்கு வழி யாரு? அது தெரியாது யாருக்குமே. அது இனி எனக்கு தெரியும், வெங்கடேசனுக்கு தெரியும், திருவள்ளுவருக்கு தெரியும், மத்த யாருக்கும் தெரியாது. என் பொண்ணுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நாம தான் அறிவாளிகளாச்சு, அறிவைத்தானே பேசுறேன். நாம தான் அறிவாளிகளாச்சு, தைரியமே பேசுவோங்க. அறிவாளிங்க தான் நாம. ஆமா, நாங்க நிறுத்துறோம் ஐயா ஜீரண நீரை. நோயிலிருந்து விடுதலை அடைஞ்சுப்பா. சுகர் நில்லாயிடுச்சு இல்ல, பிறகு 15 வருஷமா சுகர் நில்லு. சுகர் குணமாக்க முடியாதுன்னு உலகமே சொல்லுது. சுகரை குணமாக்க முடியாது. வெள்ளைக்காரன் தாங்க ஃபர்ஸ்ட். வெள்ளைக்காரன் சொல்றத சட்டமே, வெள்ளைக்காரன் சொல்றத அவன் சட்டத்திலே சொல்லிட்டான். சக்கரமே நல்லாக வந்து சாகணுங்கிறான். ஏன் சாகல? ஐயா நம்ம கிட்ட வர சொல்லுங்க, நம்மள வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ரிப்போர்ட் 16 வருஷம் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு, 15 வருஷத்துக்கு. இப்ப பாருங்க, இப்போ ஐயா வந்து சக்கரை நோயில இருந்து தப்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, கீழே முழங்காலுக்கு சக்கரை நோய் முதல் வந்துச்சா அல்லது கால்ல ரத்த ஓட்டம் குறைஞ்சுதான் நமக்கு தெரியல. ஆனா அவர் தான் சொல்லணும். முதல்ல ரத்த ஓட்டம் குறைஞ்சிட்டாரு, வந்தது, அப்புறமா சக்கரை. சரி, ஓகே ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த வெரிகோஸும் ஆகட்டும், இந்த சக்கரை நோய் ஆகட்டும், இப்ப முத்துக்குமார் சொல்லக்கூடிய இந்த செவ்வு கிழிஞ்சு போகட்டும், எதுவா இருந்தாலுமே பேர் ஒண்ணு இல்ல, 4 தான். ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச், ஃபேட்டு எக்ஸெட்ரா. ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச், ஃபேட், இந்த 3 தான் உள்ள தங்கி இத்தனை நோய் காரணமா இருக்கு. நீங்க சொல்ற காரணமே கிடையாது. நீங்க உணவு சாப்பிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா, ஓல்டு மெடிசன்னா என்ன? நீ சிறுசுல இருந்து சாப்பிட்ட மெடிசன் எது? மருந்து, மாத்திரை, மூலிகைகள், அது வச்சுக்கோ. அல்லது ஸ்டார்ச். ஸ்டார்ச் திங்க யாரு இருக்கிறீங்க சொல்லுங்களா பார்க்கல? முத்துக்குமார் ஸ்டார்ச் திங்கிறது இல்லையா? பூரா திங்கிறது பூரா இட்லி தானே. ஆமா, அரிசி தான். இட்லி தின்னா ஆரோக்கியம் வரும் எந்த புத்தகத்தில்? இட்லி தின்னால் ஆரோக்கியம் வரும் எந்த புத்தகத்தில் இருக்க? காட்டுக்கலாமா? நிறுவீங்க. டாக்டர் சொல்றாரு, இட்லி சாப்பிட்டு, வேக வச்ச இட்லி சாப்பிடுங்க பேஷண்ட். சரி, குழந்தை பார்த்தவங்களுக்கு சேமியா வாங்கி கொடுங்க, அது இடியாப்பம். ரைட்டு ரைட்டு. சரி, 100 பேருக்கு கொடுத்து புற்றுநோய் நல்லாக்கு, அது சொல்ல மாட்டானே. சரி, இடியாப்பம் சாப்பிட்டு புற்றுநோய் நல்லாச்சு 100 பேருக்கு. ஏன் 100 பேர்த்த சாப்பிட்டு காட்டல? டாக்டர் சொல்லட்டும். ஏன் காட்டணும்? யாரு? இப்ப நீங்க காட்டுங்க. இப்ப நீங்க இட்லி திங்கிற ஏன் நோய் நல்லாகல? ஏங்க மாதிரியே கிடையாதுங்க. இப்ப நமக்கு மட்டும் சாம்பிள் எடு, பிளட் சாம்பிள் எடு, யூரின் சாம்பிள் எடு, வாரம் எடு, மாசம் எடு, எல்லாம் ஆதாரம் பாக்குறீங்க. அதுல பார்த்தாலும் ரிப்பேர், அதுல பார்த்தாலும் நோய் நல்லா ஆகல. அப்ப நாம யாரு என்ன கேக்குறது இல்லைன்னா ஆதாரத்தை கேக்குறதே இல்லை. என்னது கேக்குறது இல்லைங்க ஐயா, கேட்டாலும் சொல்றது இல்லைங்க, அப்புறம் சொல்ல மாட்டாங்க. அதத்தான் நான் கேக்குறேன். இப்போ அதத்தான் நான் இனியன் கேட்கிறார். ஆதாரம் என்னட்ட எக்கச்சக்கமா இருக்குதுங்கிற. எங்கிட்ட நோய் வந்து குணமானவங்க எல்லாருமே நோய் குணமானவங்க தான். அவர் சொல்றாரு, 19 வருஷம் நோய்ங்கிறது சாதாரண. இவ்வளவு ஒரு கொடுமை அனுபவிச்சிருப்பாரு 19 வருஷமா. இதை விட 41 வருஷமா அவர் இருந்தார். யார் தெரியுமா? திருமாறன். அவரு 41 வருஷம் படாது பாடுபட்டு குடல் புண்ணு, 20 வருஷமா குடல் புண்ணு. எத்தனை வருஷம்? 20 வருஷம். பெப்டிக் கல்சரு, குடல் புண்ணு, கண்ணு போய் மூக்குல வேற பிரச்சனை, கண்ணு பிரச்சனை, மண்டையில பிரச்சனை, நரம்பு அத்தனை அங்க இட்டு போச்சு. நரம்பு அத்தனை சுடுகாடு ஆயிருக்கும். நல்ல வேலை தப்பிச்சுட்டாரு, நல்ல வேலை தப்பித்து கொண்டாரு. ஆமா, கேட்ட உடனே அப்ப விளையாட்ட கேட்டேன்.
எப்படி நல்லா அவர் எங்கேயோ பாத்துருக்காரு, எங்கேயோ பேஸ்புக்க பாத்துட்டாரு, உடனே அடிச்சாரு, உடனே பணம் கட்டான். அப்பவே ஸ்டார்டிங் 10வது நாள் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, கிடு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்ப சாப்பிட்டுட்டு போய் பார்த்தா கூட சக்கரே இல்லைங்கிறாங்க. நான் சொன்ன சாப்பிட்டுட்டு போய் பாரு என்ன, அவன் பார்த்து அப்படியெல்லாம் ஒன்னையும் காணுங்கிறான். யாரு லேப் ரிப்போர்ட். அவன் புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே சாப்பிட்டு போய் பாக்குறாரு. என்னங்க சக்கரை நார்மலுங்கிறான். ஆமா அப்படிதான் சொல்லு, ஏன்னா ஒரு தடவை தப்பு பண்ணிருக்கிறீங்க, தொடர்ந்து தப்பு பண்ணாதான் நான் நசுத்த. அவனே சொல்றான், சாப்பாட்டுக்கு முன்னாண்டவா சாப்பாட்டுக்கு பின்னாண்டவா, சாப்பிடாம வந்தா ஆரோக்கியம் இருக்குது, சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போகுது. விவரமா தான் அவனும் பதில் சொல்றான். அப்ப நீ அதனாலதான் வள்ளலார் சொன்ன இந்த வள்ளுவருங்க திருமூலர் உண்டி சுருங்கின் உபாயம் பலவல. எவனாச்சும் பேசுறீங்களா? அப்புறம் உண்டி சுருங்கின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். உண்டினா உள்ள திங்கிறது அத்தனை உண்டிதான். என்னது உண்டி? உண்டின்னு பேரு அல்லது உணவுன்னு பேரு. உண்டினா வாழைப்பழம் உண்டிதான், இட்லியும் உண்டிதான். அதை குறைச்சிக்கிட்டாங்கிறாரு. அப்ப வாழைப்பழத்தை தின்னாலும் குறைச்சிக்கோ, இட்லி தின்னாலும் குறைச்சிக்கோ. நீ குறைக்காம 3 நாள் ஃபுல் நப்பிட்டு இருக்கிற பவன. ஆனா சொல்றாங்க யோக மன்றங்கள்ல இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அங்கேயும் சோதனை சும்மா சொல்றதோட சரிங்க. யோக மன்றங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. உண்டி சுருங்கி ஐயா சொல்ற மாதிரி இவ்வளவு கண்டிஷன்ஸ் நாளைக்கு நீங்க வர மாட்டீங்கல்ல, பணம் கட்ட மாட்டீங்கல்ல யோகா கிளாஸ்ல. அங்க வாங்க, நானே எடுத்தோடனே 5 லட்சங்கிறேன். சொல்லுங்க. நீங்க யோகா கிளாஸ் போன பயிற்சி பண்றதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு கம்மியா சாப்பிடுன்னு சொன்னா அடுத்த மாசம் வர மாட்டீங்கல்ல. நீங்க எப்படின்னா சாப்பிட்டுங்க, இன்னும் நோக்கை எப்படின்னா போங்க. நீங்க வாங்க கிளாஸ் வாங்க, பணத்தை கட்டுங்க போங்க. போடுங்க. அது 100 ரூபாய் வச்சுக்க வேண்டிய ஆளுக்கு 2000 போட்டா ஒரே நேரத்துல 2 லட்சம் அடிச்சுட்டு ஓடிடுறது. ஒரே நேரத்துல 2 லட்சம் 3 லட்சம் அடிச்சுட்டு போயிடுறது. எல்லாம் நானும் தான் பண்ணி பாத்துருக்கிறேன் எல்லாம். ஆனா என்னுடைய வகுப்புல உண்மையை சொல்லிடுவான். என்னுடைய வகுப்புல நான் 20,000 வாங்கியிருக்கேன், 5 பேர் 6 பேர் தான் வருவாங்க. உண்மையை சொல்லிடுவான். உண்மையை புரிஞ்சுட்டு போன அப்புறம் தப்பிச்சிட்டாங்க. இந்த 2000 3000 கட்டிட்டு 200 பேர் 300 பேர் உட்காந்து கும்பர் அடிக்கிறான் பாருங்க, அத்தனை பேரும் தீந்தானுங்க. சரி, விஷயத்துக்கு வரோம். அதனால மீண்டும் நான் ஒரு முறை இந்த 5ஆம் பாடத்தோட படிங்க. 5ஆம் பாடத்தை எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன். அது போக இந்த புத்தகத்தை எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கானா, உங்களுக்கு புத்தகத்தை அப்படியே அனுப்பிச்சிருக்கேன். நீங்க பாருங்க, புத்தகம் இல்லைனாலும் கூட நீங்க வாட்ஸ்அப்லயே இதுலயே செல்போன்லயே பாத்துங்களா இல்லையா? உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், வெங்கடாச்சலத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன் இந்த புத்தகத்தை இருக்கு. அது போக நீங்க செல்லிலேயே புத்தகம் படிச்சுக்கலாம். 220 பக்கத்தையும் காப்பி பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. உணவில்லாமல் வாழும் புத்தகம் போட்டுருங்க. அதுல வேர்ட் ஆபீஸ், இந்த வேர்ட் ஆபீஸை டவுன்லோட் வச்சுங்க. வேர்ட் ஆபீஸை டவுன்லோட் பண்ணிக்கங்க. என்னது வேர்ட் ஆபீஸை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதை நீங்க நகல் எடுத்துக்கலாம், படிச்சுக்கலாம். புத்தகம் இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை. டக்குன்னு என்ன கொஞ்சம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன். நம்ம குழுவுல போட்டிருக்கேன். அது வேர்ட் ஆபீஸ்னு ஒன்று இருக்கு. வேர்ட் ஆபீஸ்னு ஒரு சைடு இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. அதை இறக்கி விட்டீங்கன்னா அதுல 220 பக்கம் இருக்குது. எத்தனை பக்கம்? 201 பக்கம். அது வேணும்னா நீங்க யாருக்காவது அனுப்பலாம். நீங்க என்ன பண்ணா அதுல எல்லா பக்கத்தையும் தனித்தனியா எழுதி எல்லா பக்கத்தையும் ஹைலைட் பண்ணி போட்டிருக்க. அதுல முக்கியமா 2ஆம் பாடம், 3ஆம் பாடம், 5ஆம் பாடம், 9வது பாடம், 11ஆம் பாடம், 13ஆம் பாடம், இதெல்லாம் ஹைலைட் பண்ணி வர உங்களுக்கு தனியே ஒரு இதயம் மாட்டு போட்டு அனுப்பிச்சிருக்க பாருங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் முக்கியமா. இதை நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உணவு பழக்கத்தை முதல்ல மறந்துடணும். என்னது மறக்கணும்? உணவு பழக்கத்தை மறுபடியும் வச்சுட்டீங்க, பரலோகத்தில் வாழ்கின்ற பிதாவை நேரடியாக நீங்க பார்க்க போக வேண்டியதா? என்ன உடனே பார்க்க முடியாது, சித்திரவதை பட்டு தான் போகணும். என்னது இன்னைக்கு காலையில ஒருத்தர் சிறுநீர் சுருங்கிருச்சுங்கிறாரு. சிறுநீரகம் சுருங்கி விட்டது. அது எங்கேயோ ஒருத்தர் பேசுறாரு. அவருக்காக என்ன பாவா எல்லாம் பணமெல்லாம் முடிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. பணம் முடிச்சிடும், நீ லட்சக்கணக்கில் பணம் முடிச்சிடும். ஜெயலலிதாவுக்கு 1.5 கோடி, இன்னும் ஒரு மாசம் இருந்தா மொத்த தமிழ்நாட்டையும் வித்துட வேண்டியதுதான். அவளுக்கு செலவு பண்ணி நாசமா போக வேண்டியதுதான். நல்ல வேலை செத்து போனங்காட்டி தப்பிச்சு போச்சு, இல்லாட்டா 100 கோடி காண போயிருக்கு. சரியா? அது போயிட்டு போட்டு இத்தனை கோடி செலவாகி நல்லாதுகள் உள்ளது. நீங்களே எந்த முறை நீங்களா ஒண்ணுமே இல்ல, ஒரு ஜீரோ. இது அந்த பொம்பளைக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒபிசிட்டிங்க. ஜெயலலிதாவுக்கு ஒபிசிட்டின்னு சக்கரை நோய்ங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. என்னது நல்லா சாப்பிடுவாங்கல்ல. 200 கிலோங்க இருக்கும், 200 கிலோ இருக்கு. அந்த பொம்பளை நேர்ல யாரும் பாத்துருக்க முடியாது. 15 வருஷமா எவனும் பாத்துறது இல்ல. 15 வருஷமா
தலையை மட்டும் தான் தெரியுங்க. எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் உள்ள பூரா மொட்டைங்க, பூரா தொப்பி வச்சிருவானுங்க, கண்ணாடி போட்டுக்குவானுங்க, கரெக்டா லைட் அடிச்சுட்டே இருப்பானுங்க. எல்லாம் கோமாளிகள் எல்லாமே. ஏமாத்துறது எப்படி இருக்கு? இப்படித்தான் ஜெயலலிதா மூஞ்சி காமிச்சிட்டே இருப்பாங்க. அது பின்னாடி எவ்வளவு ஒருத்தர் உட்காந்து இருப்பா. இப்படியே காமிச்சு காமிச்சு நம்ம மொட்டையாக்கி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவளும் மொட்டையே நாசமா போய் எல்லாம் நாட்ட சுடுகாடாயாச்சு. சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இவங்களுக்கே வயிற்று ஏங்க, வெள்ளைக்காரனுக்கு தெரியுங்க. வெள்ளைக்காரன் இப்ப அமெரிக்கால இருந்து வந்தான், இங்கிலாந்துல இருந்து ஒருத்தன் வந்தான், யாரே ஜெயலலிதாவை பாக்குறதுக்கு. அவனுக்கு தெரியும் இவன் சாக போறாரு, அவனுக்கு நல்லா தெரியும். என்னது, ஆமா, வந்து பாத்துட்டு ரைட் ஓகேன்னு வந்தா அடுத்த நாள் காலையில் கிளம்பிட்டு இது சாகு உடைக்காது. அவனே சொல்லியிருக்க சக்கர நோய் குணமாக்க முடியாது, அவனே சொல்லியிருக்கான், அவனே திரும்பி வர்றான். என்னது, அவனுக்கு தெரியுங்க. 50 மெடிக்கல் ஆக்ட், இது வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல், இன்னைக்கு காலையில பேசியிருக்கேன். பிரிட்டிஷ் மெடிக்கல் ஆக்ட்ல வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் ஆக்ட், பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் இருக்கு. 1810, 15, 20, 25 திருத்தம் பண்ணியிருக்கான். 200 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டேன். இதுக்கெல்லாம் மருந்து எல்லாம் மாத்திரை முறை என்னமோ பண்ணிக்கிடான்ட்டேன். ஏன்னா அவனுக்கு இந்த பரிணாம அறிவியல் தெரியல. பரிணாம அறிவியலே தெரியாதுங்க. ஏன் பரிணாம அறிவியல் தெரியாது தெரியாது தெரியாது. யாரு, வெள்ளைக்கார முண்டங்களுக்கு தெரியாது. ஒண்ணு மட்டும் நம்பலாம், அறுவை சிகிச்சை மட்டும் அவனை நம்பலாம். என்னது, அறுவை சிகிச்சை. அது மட்டும்தான் அவனால முடியும். அது மட்டும்தான் அவங்களால முடியும், வேற எதுவுமே செய்ய முடியாது. ஐயா, அப்படி பாத்தீங்கன்னா சக்கர நோய் குணமாக்கி இருக்கலாம் வெள்ளைக்காரன். ரொமாட்டிக், இது பேர் ரொமாட்டிக்னு பேருங்க. ஆர்த்தடிசி ரொமாட்டிக், இது ஒரு அதாவதுங்க இந்த சவ்வு கிழிஞ்சு போறது, இது எல்லாம் வந்து அதனுடைய சப்ளிமெண்டரி. வாத நோயினுடைய பிரிவுகள், வாத நோயினுடைய பிரிவுகள். நீ சவு கிழிஞ்சு பாருங்க. சரி, இவராது கீழே விழுந்தாரு, சவு கிழிஞ்சு போச்சுங்களாம். சும்மா நடக்கிறவனுக்கு, சும்மா யானை குட்டி மாதிரி இருக்கிற சவு தேஞ்சு போச்சுங்கிறாங்க. என்ன, அது எப்படிடா தேஞ்சு போச்சு? அது இருக்கிறது மில்லி மீட்டருங்க. ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கு நடுவுல ஒரு கிரீஸ் மாதிரி இருக்கு. என்னது, கிரீஸ். அது ஒரு அதேதான் பேப்பர் மாதிரி. அந்த பேப்பர் வந்து மெம்பரன் மாதிரி இருக்குங்க, அற்புதமான மெம்பரன்ஸ். அது லூப்ரிகேட்டிங் வேலை செய்யும், டபக் 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 வேலை செய்யும். இவன் என்ன போற திட பொருளை தின்னு தின்னு தின்னு. எந்த பொருளை? உலகத்துல 2 செடி இருக்குதுங்க. ஒண்ணு திடச்செடின்னு ஒண்ணு இருக்குது, திரவ செடி இருக்குது. திடச்செடினா இட்லி திங்கிறவனுக்கு பூரா திடச்செடி வந்துடும், பால் குடிக்கிறவனுக்கு பூரா திரவ செடி வந்துடும். அப்ப இட்லியும் பாலும் குடிக்கிறது எவன் இருக்க இந்தியாவில? அப்புறம் என்ன, நோய் வராம என்ன பண்ணும்? நீ நல்லவரா இருக்கலாம், நான் 100 பேத்துக்கு அன்னதானம் பண்ணு, நான் 100 பேத்துக்கு படிச்சேன், நீ புடுங்கின, அதெல்லாம் ஓரமாவே. நீ உனக்கு நல்லவனா நடந்துகிட்டே கிடையவே கிடையாது. நீ எல்லாரும் திங்கிறது நீ தின்னு போட்டு பாருங்க, இயற்கை சட்டப்படி யாரு நடக்கலினாலும் கொடூர தண்டனை அனுபவிச்சாக வேண்டும். என்னது, எல்லாம் அனுபவிச்சுதானே வந்திருக்கிறீங்க. இப்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணு இல்ல. நீங்க உணவு பழக்கத்தை விட்டுட்டீங்க, அவ்வளவுதான். என்னது, இதுதான் உண்மை. மற்றவனுக்கு புரிஞ்சேன்னா புரியாட்டேன்னா நமக்கு என்னங்க, நாம சாகிற வரைக்கும் வைத்தியக்கிட்ட போக கூடாது. என்னது, போக கூடாது. எப்ப நீ வைத்தியத்துக்கு போறியோ நீ முட்டாள்னு அர்த்தம். சரி, நீ போறால அறிவாளி அவ கிடையவே கிடையாது. போறால அதை விட முட்டாளா இருக்கான். போறால அதை விட அவன் தான் சொல்றானே நோய் நல்லாகாதுன்னு சொல்றானே. ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா, அவன் வெள்ளைக்காரன்ட்டு போனீங்கன்னா அது முதலவாயில போன இற மாதிரி தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கிழிஞ்சு போச்சு. அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, ஒரு நோயாளி என்பவன், ஒரு மருத்துவன் என்பவன், மருந்த சாப்பிடுறவன், மருந்தையே பின்பற்றவன். இதுல யாரு இருக்காங்க? 4 பேர். இப்ப நீங்க நோயாளியா மாறினீங்க, அப்புறம் மருத்துவன்ட்டு போனீங்க, அப்புறம் மருந்து சாப்பிட்டீங்க, மருந்தையே சாப்பிட்டு இருக்கிறீங்க. நான் மருந்து சாப்பிடுறது என்பது வேறு, மருந்தையே திங்கிறது என்பது வேறு. ஏதோ ஒரு நாளைக்கு மருந்து சாப்பிட்டுருக்கலாம், ஏதோ ஒரு நாளைக்கு மருந்து சாப்பிடலாம். ஆனா நீங்க மருந்தையே தின்று இருந்தீங்கன்னா, காலையில 6 மாத்திரை, மத்தியானம் 7 மாத்திரை, ராத்திரி 13 மாத்திரை, மொத்தம் 35 மாத்திரை போட்டு ஏமாத்திரை. கடைசியில ஏமாத்திரை தான், ஏமாத்திரை கடைசியில ஏமாந்து சங்குதான். அப்புறம் அவனை தீந்து போயிடும். இதுதான் யமனுடைய 4 வடிவம். முதல்ல
சீரண நீர் சுரந்துட்டாவே பசி தாகம் எடுத்துட்டாவே நீ யமனு அதாவது யமலோகத்துக்கு ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். என்னது? சாக போறேன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீ பசி எடுத்துட்டாவே நீ சாக போறேன்னு அர்த்தம். இதுக்கு மேல வெக்கமிட்டு சொல்ல முடியாது. அப்படின்னா பசி வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த பசி வராமல் பார்த்து கொண்டு மீண்டும் பசி வராமல் பார்த்து கொள்ளணும். அவன் தான் உண்மையான பெரியோர்னு வள்ளுவர் எழுதுறாரு. ஒரு இடத்துல சொல்லுவாரு, உற்றநோய் நீங்கி உற அமைமின் காக்கும் பெற்றியாரை பேணி குடல். உற்றநோய் நீங்கி, உற்றன பிறவி துன்பம் நீங்கி அதனால் வரக்கூடிய மரணம். பிறவி நோயை வெல்லணும். அந்த பிறவி நோயை வென்றதுக்கு அப்புறம் மரணம் வரும். அந்த மரணம் வராமல் தடுத்து கொள்ள வேண்டும். பிறவி நோயும் வென்று அந்த பிறவி நோயால் வரக்கூடிய மரணத்தையும் வென்று இருப்பவனை நீ பெரியோராய் பின்பற்றி கொள்ளுங்கள் எழுதுறார் வள்ளுவர். இது எவனுக்கும் தெரியாது இந்தியாவுல. ஜீரண நீரை அமைதிப்படுத்தினவங்க தான் பெரியவங்க. ஆமாம், அவனுக்கு பேரு அறிவாளின்னு பேரு. என்னது? சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்ப முத்துக்குமார் அறிவாளியே முட்டாள ஒரு பதில் சொல்றேன் பாருங்களேன். முத்துக்குமார் எப்போ நோயாளியே மாறாரோ அவர் முட்டாள்னு அர்த்தம். சரி. ஏன்னா அறிவாளிக்கு நோய் வருமானு கேட்கிறாரு. அதாவது என்ன சொல்றாரு? அறிவாளி இருக்கு, எதிரதாக காக்கும் அறிவினோருக்கு இல்லை, அதிர வருவதோர் நோய்ங்கிற. இது அப்துல் கலாமுக்கும் பொருந்து, ஆண்டியப்பனுக்கும் பொருந்து, எனக்கும் பொருந்து, உங்களுக்கும் பொருந்து. நான் கேட்கல, வள்ளுவர் கேட்கிறார். எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு இல்லை, எதிர்பார்த்தலை வர. இப்ப இன்னைக்கு இம்யூனிட்டிங்கிறீங்க, இது இம்யூனிட்டியில சேர்ந்ததுதான். பெருங்குடல் சுத்தம் இல்ல பாரு, சங்கர் சொல்றாரு இல்லையா, இவர் பெருங்குடல் சுத்தம். சரி, என்னைக்காவது இயற்கை மருத்துவத்துக்கு போயிருக்கீங்களா? எவனாச்சு ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்யவன் எவனாச்சும் சொல்லியிருக்கானா? சரி, அப்படி சொல்லி இருந்தா எப்படி பெருங்குடல் சுத்தம் செய்வீங்க? அதுக்கும் பதில் இல்லை. சரி, ஏன் பெருங்குடல் சுத்தம் பண்ணணும்? அந்த கேள்வி வருது இல்ல. ஏன் பல்லு வளர்க்கணும்? நாட்டம் அடிக்குது, அதனால வளர்க்குறது. அப்ப நீங்க தின்னதெல்லாம் நாத்தம் அடிக்குதுன்னு ஒத்துக்குங்க. அப்ப எதை தின்னு இருக்கிறீங்க? அந்த நாத்தத்தை தான் தின்னு இருக்கிறீங்க. அந்த நாத்தத்துக்கு பேர் தான் வேஸ்ட்ன்னு சொல்றான். என்னது? வேஸ்ட். நீங்க வேஸ்ட் தின்னு போட்டு அந்த வேஸ்ட்டுக்கு அது சொன்னா வெக்கமா இருக்குது. அது வேற வெக்கமா வேற இருக்கு. ஐயோ சொல்லாதீங்க, நான் இப்ப என்னதான் பண்றது? அந்த வேஸ்ட்டுக்கு காஸ்ட். என்னது? காஸ்ட். காஸ்ட கொடுத்து வேஸ்ட் தான் திங்கிறீங்க. எங்க வீட்டுக்காரியா இருந்தா என்ன, அமெரிக்காரனா இருந்தா என்ன, மகளா இருந்தா என்ன, பிள்ளையா இருந்தா, பேர் யாரா இருந்தாலும் என்ன, வேஸ்ட காஸ்ட் போட்டு தின்னா நான் என்ன பண்ண முடியும்னா, அந்த உணவு என்பது குறிப்பிட்ட வயதிற்கு மேல் அது ஆடம்பரமாக மாறிவிடுகிறது. அதான் விஷயமே. இப்ப வள்ளுவர் இந்த வெங்கடேசன் எழுதியிருப்பாரு, நான் ஆடம்பரத்திற்கு, அதாவது நாட் நெசசரி ஒன்லி லக்ஸுரி எழுதியிருப்பாரு. நான் சாதாரண உணவை வேண்டுமென்று அல்லது ஆடம்பரத்திற்காக வேண்டுமென்றோ அல்லது ஆடம்பரத்துக்காக சாப்பிட்டாலோ என் உடல் எடையானது 63 கிலோவிலிருந்து ஒரு 2-3 கிலோ ஏறி விடுகிறது. மீண்டும் நான் என்ன பண்றேன்? நீருணவு பயிற்சி செய்து மீண்டும் ஏறிய உடலை 2-3 நாட்கள் குறைத்து விடுகிறேன். அப்ப என்ன சொல்றாரு? உணவு என்பது ஆடம்பரம் என்று நான் புரிந்து கொண்டேன்னு எழுதுறாரு. இங்க சொல்லுங்களாம் பாக்கலாம், உலகத்துல எவனாச்சும் சொல்லுங்களாம் பாக்கலாம். சரி சரி, அனுபவிங்க. நேத்து சாப்பிட்ட சக்கரை தான் இன்னைக்கு சாப்பிட போறீங்க. நேத்து சாப்பிட்ட உப்பு தான் இன்னைக்கு சாப்பிட போறீங்க. எத்தனை நேரம் சாப்பிட்டாலும் உப்பு தானே. திருப்பி திருப்பி உப்பை தின்னுட்டே இருந்தீங்கன்னா போய் சேர வேண்டியதுதான். இதுக்கு திருப்பி திருப்பி தான் பதில். திருப்பி 6 சுவையை கண்டுபிடிச்சு தமிழன் தானுங்க. 6 சுவையை கண்டுபிடிச்சது தமிழன் தான். சரி, எல்லா உறுப்புகளுக்கும் பாத்தீங்கன்னா எல்லா உறுப்பும் ஒவ்வொன்றுதான் கண்டுபிடிக்கும். ஆனால் இந்த நாக்கு மட்டும் இந்த 6 கண்டுபிடிக்கும். அதுல மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. கண்ணு பார்க்கறது மட்டும் கண்டுபிடிக்கும், காது கேட்கறத கண்டுபிடிக்கும், மூக்கு சுவாசத்தை கண்டுபிடிக்கும், இது உணர்தலை கண்டுபிடிக்கும். இந்த நாக்கு மட்டும் 6 கண்டுபிடிக்குதுங்க. என்னது? நல்ல வசமா மாட்டிக்கிட்டான். தப்பிக்கவே முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. நோய் அதாவது 2 தான் இருக்கு. ஒண்ணு நீங்க 47ஆம் பாடத்துல சொல்லியாச்சு. ஒண்ணு நோய்வாய்ப்பட்டு சாக போறியா, அல்லது பழுத்து தானா கீழே விழுந்து உயிரை விட போறியா. அதான் இதுதான் முடிவு. இதுக்கு பேர் அந்தணன்னு பேரு. அந்தணன் பேரு. அதே பிரம்மன்னு சொல்லலாம். பிரம்மணன் அல்லது பிராமணன் அல்லது அந்தணன்னு சொல்லலாம். வேற ஒண்ணும் கிடையாது.
ஆதியும் அந்தமுமா இருப்பவனே, அதாவது இறைவனை பார்த்து ஆதியும் அந்தமுமா இருப்பவனே அப்படின்னு ஆதியும் அந்தமுமா இருப்பவனே என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஆதியும் அந்தத்தையும் புரிந்து கொண்டவன் அர்த்தம். அவ்வளவுதான். என்னது? முதலும் லாஸ்டும், ஜீரோவும் ஜீரோவும், 9 10 1 1 0. இத பேர் 1 கரெக்டா சொல்லிட்டீங்க. 1 0 தான். இது என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, ஒரு சைபர் போடுங்க, சைபர் போட்டு நடுவுல ஒரு 1 போட்டுருங்க. அதுதான் இப்ப லேட்டஸ்ட் செய்தி. மிந்தி சைபர் தனியா போட்டீங்க, 1 தனியா போட்டீங்க. இனி அப்படி போடக்கூடாது. சைபர் போட்டு நடுவுல என்ன போட்டுறீங்க? அதுதான் இப்போ லேட்டஸ்ட். இப்ப லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வரப்போகுது. இது அது இத்தனை 100 கோடிங்கிறா. அதை நம்ம மலிவா கொடுக்க முடியும். என்னுடைய கற்பனை வேற. அதை மலிவா எப்படி கொடுக்கறத யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் மூளை பயங்கரமா வேலை செய்யணும். அதுக்கெல்லாம் மூளை போட்டு கசக்கினாதான் இப்ப 500 அது 100 கோடி சொல்றான். அதை ஒரு சாதாரண லேப்டாப் மாதிரி ஒரு 50,000 கொடுக்க முடியுமானா அதுக்கு ஒரு ரிசர்ச் இருக்கு. அதெல்லாம் என் பொண்ணு பிஹெச்டி பண்ண பார்க்கலாம். பிஹெச்டி பண்ணதுக்கு அப்புறம் சுருக்கு எடுக்கணும் எல்லாத்தையும். அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். பிஹெச்டி பண்ணிட்டாங்கன்னா மொத்த சுருக்கு எடுக்கணும் அவனை. அது அத்தனை பேத்துக்கு வெள்ளைக்காரனுக்கு பூரா நரம்பு அப்படியே உருவி எடுக்கணும். அப்படி எனக்கு அவ்வளவு கோபம் இருக்குது. இவனுக்கு எல்லாம் தப்பு பண்றானுங்களே அப்படின்னு. எதையுமே மடிவா கொடுக்கறது இல்லைங்க. அவன் கண்டுபிடிக்கிற பூரா பணக்கார நாய்களுக்காகவே கண்டுபிடிக்கிறானு. ஒரு ஆபரேஷன் பண்ண 5 லட்சம் கேட்கறான். ஏழைகளுக்கு முடியல. அந்த காலத்துல 3 ரூபாய் டாக்டருங்க 3 ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்தாங்க. அதே எம்பிபிஎஸ் டாக்டர் 3 ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்தாங்க. இன்னைக்கு 3 லட்சம் கேட்கறான். அதே 3 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்தவங்க டாக்டர் எல்லாம் இருக்காங்க. அவங்க இப்ப உயிரோட இல்ல, எல்லாம் செத்து இருக்காங்க. ஏதோ 2 ரூபாய் எல்லாம் செத்து போயிட்டாங்க. எல்லா இதெல்லாம் 50 வருது சார். அந்த காலத்துல எம்பிபிஎஸ்க்கு மரியாதையே இருக்காதுங்க. என்னது மரியாதை இல்லைங்க? ஆமா ஐயோ டாக்டர் வந்தாவே டாக்டர் வந்துட்டு பயப்படுவாங்க. போச்சுற ஏமா வரானே சொல்லுவாங்க. டாக்டர் வந்தாவே ஏமா வரான்னு அர்த்தம். ஒரு வீட்டுக்கு டாக்டர் போயிட்டாவே அந்த நோடு அதே போன உழுகு போகுதுன்னு அர்த்தம். அந்த டாக்டர் அங்க போனாவே என்ன உழுகு போகுது? ஒரு பிணம். அதுதான். அதனால டாக்டருக்கு அந்த காலத்து மரியாதையே கிடையாது. அருவருப்பானவன் அர்த்தம். டாக்டர் அருவருப்பானவன் அர்த்தம். உலகத்துல 2 தொழில் அருவருப்பான தொழில். உலகத்துல 2 தொழில் அருவருப்பான தொழில். ஒண்ணு மருத்துவ தொழில் அருவருப்பானது. ஆமாங்க ஐயா. சமையல் தொழில் அதை விட அருவருப்பானது. சமையல் தொழில் 2 நாத்தம் அடிக்க, 2 நரகள் நாத்தம் அடிக்கும். என்னது? நாற்றம் தானுங்க. அப்புறம் என்ன இதை எப்படி புனிதம்னு சொல்றீங்க? இங்க பிசினஸ் ஆக்கி விட்டீங்க. மருத்துவத்தை பிசினஸ் ஆக்கியாச்சு. இன்னைக்கு சமையல் பிசினஸ் ஆயிடுச்சு. சமையல் பிசினஸ் பயங்கர பிசினஸ். என்னது? ஒரு இலை 300 ரூபாய்க்கு போயிட்டானுங்க. இப்ப அப்பெல்லாம் 10 ரூபா 30 ரூபா 40 ரூபா இலை போயிட்டு இப்ப ஒரு இலை 250 போயாச்சு. நீ தின்ன ஆமா நீ தின்ன என்ன திங்காட்டினா அது எவனா தயாரிக்கிற, எங்குவாய் தயாரிக்கிற, எந்த பிரதேச பரிமாற அது என்ன? இங்க அவ்வளவு சுத்தம் பார்ப்பான். ஆனா அந்த கல்யாண மரத்துல எவ்வளவு சுத்தம் எவனமா போடுற, எவனோ ஊத்துற. கருமா கருமா கருமா. மான வெக்கம் சூடு சொன்னா ஒண்ணும் கிடையாது மண்டபத்துல. ஆனா இதெல்லாம் நமக்கு ஏன் தெரியும்? ஏன் இதெல்லாம் பேசுறோம்னா, இந்த மாதிரி சிக்கலை நீங்க மாட்டிட்டீங்கன்னா அறுத்து எறியணும். மொத்தத்துல எல்லாத்தையும் பீச பிடுங்கினா தான் உங்க நோய் குணமாகும். இனியன்ட்ட வரணும்னா எல்லாத்தையும் அக்காக்க புடிங்கி விட்டுருவேன். என்னது? அந்த தைரியம் இருந்தா மட்டும் என்கிட்ட வரணும். நான் புடுங்கிட்டேன். நான் இன்னும் நிறைய புடுங்க வேண்டியது இருக்குது. இன்னும் பஞ்சம் பாசனம் இருக்கவே கூடாது. எனக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. யாரு சித்தாலும் கவலைப்படாம இருக்கணும். கண்ணீரே வரக்கூடாது. என்னது மகன்? கண்ணீர் வரக்கூடாது, துக்கமும் வரக்கூடாது. இதுக்கு அப்பாற்பட்டு போறோம். எதையுமே அறிவாதான் பாக்கணுங்க. எதை இப்படித்தான் நடக்கும். இப்படி இந்த யாரும் மாத்த முடியாது. இப்படித்தான் நடக்கும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அது முன்னாடி நடக்குது, இது பின்னாடி நடக்குது. அவ்வளவுதான். இப்ப எனக்கு மட்டும் நட்டம் வராதா, எனக்கு மட்டும் துன்பம் வராதா, எனக்கு துயரம் வராதா, மரணம் வராதா, ஏதோ ஒண்ணு வரும்ல. இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்குள்ள நம்ம எப்படி தப்பிச்சு போறது? அதனாலதான் இந்த வெங்கடேசன் புத்தகம் இவ்வளவு ஒரு சிம்பிள் தான், ரொம்ப எளிமையானதுதான். 3 நாள் நோய் குணமாயிருது பாருங்க. இப்ப அவருக்கு தைரியம் வந்துருச்சு. யாருக்கு? ராஜீவ் காந்திக்கு. என்ன பயப்பட்டார்? ஆளவே காணும். இன்னைக்கு காலையில வந்தாரு நினைக்கிறேன். ராஜீவ் காந்தி என்ன நடிங்க, பேருதான் ராஜீவ் காந்தி. அவங்க அப்பா பேரு சேர்ந்து ராஜீவ் காந்தி பேரு சேர்ந்து. இங்க ராகுல் காந்தின்னு பேரு. எந்த காந்தி என்ன எல்லாம் பூந்தி தான். உடம்புல எல்லாம் பூந்தியா ஓட்டையா இருக்குது. எல்லாமே இத்து போச்சு. அவன் சொல்லிட்டே நரம் இத்து போச்சுன்ட்டா
சதையித்து போச்சுங்கிறான். சதையித்து போச்சு, நரம்பித்து போச்சு, மரண உறுதியில் எழுதிட்டான். என்ன பண்ணுவீங்க? பாவம் கையில காசு இல்ல, பெரிய வருமானம் இல்ல. ஒரு மாசமா ஒரு 600 700 தொழிலுக்கு போறாரு. மாசமான 20,000 சம்பாதிக்க பெரிய கஷ்டம். அவ்வளவுதான். ஒரு செக்யூரிட்டி, அதாவது ஒரு மண்டபத்தினுடைய காவலாளி, அவ்வளவுதான். அது என்ன நெய்வேலியில ஏதோ 25 டியூட்டி கிடைக்குது, அவ்வளவுதான். ஒரு டியூட்டிக்கு 750 ரூபாய். பயந்து போய் வந்தாரு, நல்லா ஆயிடுச்சு. இப்போ நல்லா இருக்குதுங்க. எப்ப 25 நாளே நல்லா ஆயிடுச்சுட்டாரு. இன்னும் நல்லா இருக்கு. நான் சொன்னா என்னைக்கு என்னை கேட்காம திடப்பொருளுக்கு போறேன். ரெண்டாவது கம்யூனிட்டி ஹால்ல எப்ப விழா நடந்துட்டே இருக்கும். கம்யூனிட்டி ஹால்னு உனக்கு தெரியும். அதெல்லாம் அது 1 லட்சம். ஆமா, எப்ப பார்த்தாலும் காது குத்து, சீரு, சிறப்பு, இளவு, கருவு நடந்துகிட்டே இருக்கு. நான் சொன்னேன் அங்க போய் மாட்டிக்காதேன்ற. நான் அங்க போய் ஓசிச்சோறு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் பிரச்சனையே. இவன் வீட்டுல இருந்து ஓசிச்சோறு கிடைச்சிட்டே இருக்கு பாரு. மண்டப காவலாளி எப்ப பாரு கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கேன். தின்னு எவனா கல்யாணம் பண்ற, ஏனோ இடம் எடுக்கிற அவன் கொடுக்கு நீ ஏன்டா தின்னுட்டு இருக்கிற? தின்னு 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 ஏறி போய் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. அவன் மண்டபத்துல திங்கிறான், நீ வீட்டுல நல்ல காசு இருக்குது, பணம் இருக்குது. ஆனவன் நான் பணக்காரன், சம்பாதிக்கிறேன், திங்கறதுக்கு தான் சம்பாதிக்கமா. அவனை திங்கறதுக்கு தானே சம்பாதிக்கப்படுறேன், திங்கறதுக்கு தானே சம்பாதிச்சிங்க, ரைட்டு, தின்னுங்க. அவன் நோய் வந்து செலவு பண்ண வேண்டியதானே. எந்த அளவுக்கு திங்குறீங்களோ அந்த அளவுக்கு செலவு வரும். அதான் உண்மை. ஆகையினால இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? மீண்டும் அந்த 5ஆம் பாடத்தை எடுத்து படிங்க, ஒரு இடம் படிங்க, 5ஆம் பாடத்தை படிங்க. விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி எடுக்கிறதுங்களா? ஆமாம். மொழிபெயர்ப்பு படிக்கிட்டீங்களாங்க ஐயா? அது மட்டும் படிங்க, அப்புறம் ஆங்கிலம் நமக்கு தேவையில்லை. சிலேத்துமம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை. அதுதான் நிதானமா படிங்க, அவருக்கு புரியுற மாதிரி படிங்க. மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. அதேதான் திருப்பி நிற்க படிங்க. மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. புரியுதுங்களா முத்துக்குமார்? புரியுதுங்க. அதாவது நீங்க சாப்பிடுற உணவு முதன்மையாகவும் டைரக்ட்லி அண்ட் பிரைமர்லி. டைரக்டா நேரடியாக, பிரைமர்லி முதன்மையாக. நீங்க உண்ணும் ஆகாரம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் அது ஆரோக்கியத்தை பொறுத்தது அல்ல. என்னது? ஆரோக்கியத்தை பொறுத்தது. இந்தியால யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? சொல்லவே இல்லைங்க. தெரிஞ்சாத்தானே சொல்லுவான். இப்ப நாங்க மட்டும் சொல்றேன். அதனாலதான் எனக்கு வருஷத்துக்கு 10 பேர் தான் சேர்றாங்க. அது உண்மையை சொல்றோம்ல, எனக்கு தெரியும். உண்மையை சொன்னா சம்பாதிக்க முடியாது, நல்லாவே தெரியுங்க. தெரிஞ்சுதான் இந்த தொழிலே எடுத்தேன். எனக்கு தெரியும், உண்மையை சொன்னா சம்பாதிக்க முடியாது. நான் கேட்ட காசு யாரும் தர மாட்டாங்க, அது நல்லா தெரியும். அதுவும் நல்லா எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கலையை விடக்கூடாதுங்கிறக்காக போராடிட்டு வர்றேன். இழுத்து பிடிச்சிட்டு வர்றேன். அதனாலதான் போட்டி போட முடியும். என்ன என்னை போட்டி என் பொண்ணு மிஞ்ச மாட்டேங்குது, என்னை கத்துக்கிட்டு போனா மிஞ்ச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது நரம்பு அந்து போகும்னு தெரிஞ்சு போயிடும். நரம்பு அந்து போயிடும். ஒருத்தனை நோயை குணமாக்குறதுங்கிறது நீங்க இப்ப நோயை குணமாக்குறது எதுக்கு சம மரணத்திலிருந்து விடுதலை தரீங்கன்னு அர்த்தம். என்னது? மரணத்திலிருந்து விடுதலை தருவதுதான் இதன் அடிப்படையே. இதுதான் பரிணாம அறிவு. அதனாலதான் இது நடுங்கிறாங்க எல்லாருமே. இந்த பேரை கேட்டாவே நடுங்கிறாங்க எல்லாருமே. ஐயோ உணவா, உணவு இல்லைன்னா என்ன ஆகும்? உடனே ஜங்குன்னு குதிக்கிறாங்க. ஒண்ணும் ஆகாது. அடிச்சு விடுதலை துரத்தியாச்சுங்க. விடுதலை பெற வேண்டிய இது பசிங்கிற நோயே வேண்டாங்கிறாங்க. அதுதான் இதனாலதான் வள்ளலார் சொல்றதுக்கு அந்த காலத்துல அவர் பயப்பட்டு இருக்கலாம். இருந்தாலும் அது ஒரு அரைமுறைமா சொல்லி இருக்கலாம், பயப்பட்டு இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லாம கூட போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துல முழுமையா சொல்லாம கூட போயிருக்கலாம். அது நமக்கு தெரியாது. பசி திருநாளே தனித்திரு, பசி திரு, விழி திருநாளே வந்துருது இல்லைங்க. அப்ப பசியோடய இருக்கணும். என்னாரும் அந்த லேசான பசி உணர்வு இருந்துட்டே இருக்கணும். இப்ப தேவி அம்மையார் சொல்றத கரெக்ட். எப்பவுமே லேசான பசியோடு இருந்தால் மட்டும்தான் ஒழுங்கான தூக்கம், ஒழுங்கான சுறுசுறுப்பு, ஒழுங்கான ஆரோக்கியம் எல்லாமே வரும். இதுதான் 2016 டாக்டர் ஓசினோர் ஓஸ்பி ஜப்பான் டாக்டர் கண்டுபிடிச்சோன்னார். பசி உடலோடு இருந்தால்தான் புற்றுநோய் குணமாகும். அப்ப புற்றுநோய் என்பது அசிடிட்டின்னு அர்த்தம். அதாவது உச்சக்கட்ட நோய் புற்றுநோய் தான். உலகத்திலே கொடூரமான நோய். என்னது? ஆமா, அந்த நோயை குணமாக்குறது எப்படி இருந்தா அவர் கண்டுபிடிக்கிறார். அந்த நோயை குணமாக்குறது கண்டுபிடிக்கும் சொல்றாரு,
ஃபாஸ்டிங் விட்டு அவர் வழியேன்ட்டார். அட போட அவரே அடி போட்டார், நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவர் எந்த மனிதன் ஆராய்ச்சி பண்ணல, அவரு எலி அப்புறம் அந்த செல்லு, நம்மளுக்கு ஒரு செல் எடுத்துக்க வேண்டியது, அது வந்து பயாப்சி பண்ண வேண்டியது, லேப்ல முறையா செய்ய வேண்டியது, அதுல மெடிசின் கொடுத்து பார்த்து அது எப்படி கண்ட்ரோல் ஆகும் பார்த்து அவர் ஃபாஸ்டிங் போட வேண்டியது, 16 மணி நேரம் போட்டு பார்த்தா அது கரெக்டா குணமாகுது. பசியோட இருக்கும் பொழுது எல்லா நோயும் குணமாகும். அதனால வள்ளலார் வந்து பசி திருன்னு போட்டாரு. இது யாருக்குமே புரியல. அவரும் என்ன சொல்றாரு, அது சொல்லி மட்டும் முடிச்சுட்டு வகுப்பு நிறைவு செய்யறா போதும். மணி 1 மணி நேரம் ஆகி போச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, ஓசினோ ரோஸ்மி சொல்றாரு, 3 பேர் வச்சிருக்கேன், இந்த 2014 நோபல் பரிசு வாங்குறாரு. அவர் சொல்றாரு, டாக்டர் ஓசினோ ரோஸ்மி டிஸ்கவர்டு, அவர் கண்டுபிடிக்கிறார் ஆட்டோபேகி, வேற ஒண்ணும் இல்ல, தனக்குத்தானே மருத்துவம். ஆட்டோபேகினா அவனே மருத்துவம் செஞ்சுக்கிட்டாங்கிறாரு, அவன் மருத்துவம் செஞ்சுக்கிட்டாங்கிறாரு. இத எங்க அலோபதி டாக்டரே சொல்றாரு, அவன் மருத்துவம் செஞ்சுக்கிட்டாங்கிறாரு. என்னது அவங்களே மருத்துவம் செஞ்சுக்க சொல்றாங்க. அது அலோபதியே சொல்லுது, வேற யாரு சொல்றாங்க? அலோபதியே சொல்லுது. அப்புறம் என்ன நீ வைத்தியம் பண்ணிக்க வேண்டியதானே? என்ன பிரச்சனைன்னு கேட்டா, எப்படி தொடங்குறது எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது. அவர் கண்டுபிடிச்சிட்டாரே தவிர எப்படி தொடங்குவது எப்படி முடிப்பு. ஆனா ஒண்ணு சொல்றாரு, 16 மணி நேரத்துக்கு ஒருக்கா உணவு சாப்பிடுன்னு சொல்றாரு. எந்த உணவு சாப்பிடுவீங்க, அதான் கேள்வி. இப்ப எந்த உணவு சாப்பிட போறீங்க? மீண்டும் நீங்க அசைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா அது மாதிரி 15 நாள் அது பாய்ச்சல் இருக்கும். அதாவது இப்ப நல்லா புரிஞ்சுங்க, மாவு, கொழுப்பு, புரதம், இந்த 3மே கடுமையான பொருள். அதை செரிப்பதற்கும் அதை நீர்த்து போக செய்வதற்கும் தேவையான ஜீரணம் நம்மகிட்ட சுரக்கிறது இல்லை. நம்மகிட்ட வந்து மிதமான ஜீரண நீர் தான் சுரக்குது. என்னது மிதமான ஜீரண நீர்? அது எதுக்கு தகுதியுடையது தெரியுங்களா? நன்கு வேக வைக்கப்பட்ட காய்கறி அல்லது கீரையை மட்டும்தான் அது செரித்து வெளியேற்ற மாதிரி மென்மையாக இயற்கை வைத்திருக்கிறது. என்னது மென்மையாத்தான் வச்சிருக்குதுங்க. நீங்க என்ன பண்றீங்க? இட்லி போடுறது, நெய்ய போடுறது, குழைச்சி அடிக்கிறது, இதெல்லாம் இயற்கையில கிடையாது. இதை நீ கண்டுபிடிச்சு திங்குற நீ. என்னது ஆமாங்க, கட்டப்பாறை முழுங்குற மாதிரி முழுங்கிட்டுங்க கஷாயம் குடிக்கிறது. இது இயற்கையில கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க ஒரே தகுதி தூய தண்ணீர், நன்கு வேக வைக்கப்பட்ட கீரை இருக்கணும், நன்கு வேகப்பட்ட காயா இருக்கணும், அரை வேக்காடு ஃபுல் பாயில்டு. வெங்கடேசன் சொல்லுவாரு, வெல் குக்குடு பாயில்டு வச்சிருப்போம், வெல் குக்குடு அண்ட் பாயில்டு வச்சிருப்பாரு. ஒண்ணு வெல் குக்குடு பண்ணிக்கோ, பாயில்டு கூட அவர் சொல்லல, வெல் குக்குடு டைரக்டா போட்டு வறுத்து எடுங்கிறாரு. வெந்து போய் வெறும் ஃபைபர் தான் இருக்கணும். என்னது அதுதான்டா இழுத்துட்டு வருங்கிற, அதுதான் உண்மை. நல்லா புரிஞ்சுக்கங்க. பசி என்பது இயற்கையில பிறந்த பிறவி நோய். அது குழந்தைக்கு தெரியாது. அது வந்து 1.5 மாசம் 1.5 வருஷம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அம்மாவோட தாய்ப்பாலை உறிஞ்சி குடிச்சிட்டே இருக்கும். விரும்பி குடிக்க, அழுதுட்டே குடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப சுரந்த இந்த விஷமானது அதுக்கப்புறம் பல்லு முளைக்க ஆரம்பிக்குது. பல்லு முளைக்க ஆரம்பிச்சாவே கடிச்சு சாப்பிட்ற பருவம்னு இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கடிச்சு சாப்பிடுறதுங்க அம்மா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த விஷத்தை இறக்குவதற்கு தலை எந்த கீரை நன்கு வேகப்படிக்கிட்ட கீரையை பொறிச்சிட்டு வந்து கடைஞ்சு அந்த குழந்தைக்கு வாயில் ஊட்டணும். வாயில் ஊட்டும் பொழுது அந்த பசி ஏற்பட்ட அந்த விஷமானது, அந்த சளியானது இழுத்துட்டு மலத்துல போயிடும். இழுத்துட்டு இதுதான் அடிப்படை. இதே ஏழைக்கான வைத்தியம். நீ எந்த குழந்தையா இருந்தாலும் கீரை சாப்பிட்ற குழந்தை சாகவே சாகாது. வேக வைத்த காய்கறி சாப்பிட்றது குழந்தை சாகாது. வேக வைத்த கீரை சாப்பிட்ற குழந்தை சாகாது. தண்ணீரும் வேக வைத்த கீரை, தண்ணீரும் வேக வைத்த காய்கறி சாப்பிட்ற குழந்தை, வேக வைத்த பழங்களா இருக்கலாம், அல்லது வேக வைத்த கீரையா இருக்கலாம், வேக வைத்த காயா இருக்கலாம். இந்த 3 தவிர வேற எதை சாப்பிட்டாலும் அந்த குழந்தை நிரந்தர நோயாக இருந்து மரணத்தை எதிர்கொண்டே தீரும். ஆக இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு சொல்லி முடிச்சுக்கிறார். ஓசினர் ஓஸ்மி டிஸ்கவர்டு ஆட்டோபேகி. என்ன சொல்றாருன்னா, ஆட்டோபேகி தெரியுமா அர்த்தம்? ஹங்கிரி. ஆட்டோபேகி மீன்ஸ் ஹங்கிரி பாடிங்கிறாரு. ஆட்டோபேகினாவே பசியோடு இருக்கிற உடல்னு அர்த்தம். இதைத்தான் வள்ளலார் சொல்றாரு. ஹங்கிரி பாடினா பசியோடு இருன்னு அர்த்தம். இது வள்ளலார் சொன்னது இப்ப நிரூபிக்கிறாங்க. வள்ளலார் சொல்றதே வள்ளலாருக்கு இவருக்கு சம்மந்தமே கிடையாது. இவரு வேற, வள்ளலார் வேற. இவரெல்லாம் பன்னிக்கறி திங்கிறாள் தான். ஜப்பான்காரன் பன்னிக்கறி திங்கிறவன், பச்சை மீன் திங்கிறவன். சூஷின்னு வேற ஒன்றும் இல்லைங்க. மீனை அப்படியே அறுத்து சோத்தை போட்டு பிரட்டி திங்கிறத சூஷி. அது சாப்பிடறவனுக்கு குடல் புண்ணு வந்தே தீரும். மாட்டுப்பால் குடிக்கிறவனுக்கு குடல் புண்ணு வந்தே தீரும். மாட்டுப்பால் குடிக்கிறவனுக்கு மூட்டு விடு, முழங்கால் வலி எல்லாம் வந்தே தீரும். சவி கிழிஞ்சே தீரும். என்னது
கிளிஞ்சேத்தி பால் குடிக்காத யாரு எந்த யாரு பால் தோட்டம் காடு வச்சிருக்கும் பால் குடிக்க யாரு இருக்காங்க? தயிர் திங்க யாரு இருக்கிறாங்க? வெட்டு வாங்குறது என்னது? மாப்பிள கட்டுங்க மாப்பிள, அது என்ன பண்ணுது மாப்பிள? சாப்பிடுங்க மாப்பிள, ஊட்டுன்னு ஊட்டுறது என்னது? என்ன என்ன நினைச்சிட்டு உடம்புனா என்ன தின்னா ஆரோக்கியம் வருமா? என்ன தப்பு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பாருங்க. இப்ப நல்ல வேலை நீங்க எடுத்துட்டு போறங்காட்டே இப்ப நீங்களும் தைரியமா அடிக்கிறீங்களே. அப்ப உங்களுக்கு இருக்கிற தைரியம் நல்லா பாத்துருக்கேன். இதெல்லாம் என் பொண்ணுக்கு சவுக்கடி தான். என் பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு நீங்க சவுக்கடி போடுறீங்க. இந்த மாதிரி பெண்கள் பேசணும், தைரியமா அடி. ஏங்க இருக்கிற ஒரு உயிருக்கு போடா வெங்காயம் ஆச்சுங்க என்னது? ஆமாங்க ஐயா ஆமாங்க. இது என்னத்தை கிளிக்க போறோம்? இன்னைக்கு செத்து பயந்து என்னத்தங்க சாதிக்க? யாருக்கு பயந்து உயிரை நிறுத்த முடியும்? யாருக்கு பயந்து நோயை தணிக்க முடியும்? ஆமாங்க ஐயா. பயந்து வந்துட்டு ஏங்க இருக்கிறது ஒரு முறை போனா போகட்டும், நக்கிற மாதிரி அடிக்கணும். அவனை நெற்றி கறந்து திறந்தாலும் குற்றமா போடா அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். பரிணாமத்துல பயம் எதற்கு? பயப்பட வேண்டியதே இல்லைங்க ஐயா. பாதுகாப்பு வளையத்தில் வந்தாச்சுமா. பாதுகாப்பு வலையில் விட்டு போட்டு உணவு பழக்கத்திலிருந்து விடு. அதனாலதான் சித்தர்கள் உணவு பழக்கத்திலிருந்து வெளியே வந்து உணவு பழத்தை வெளியே வந்து அரசர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்ப அரசர்களுக்கு வேலை. அப்ப என்ன அர்த்தம்? அந்த குருவனுடைய வழியில பின்பற்றி தான் அரசன் நடந்தான். அதுதான் பழங்காலத்து முறை. அதனாலதான் அரசவை குருன்னு வச்சிருப்பான். அரச குரு அரசவைம்பான். அந்த குரு சொல்றதைத்தான் யாரு மன்னன் கேட்பான். அப்படித்தான் ராமாயணத்துல அப்படித்தான் ஒரு கதை வருது. குரு என்ன சொல்றாரோ பையனை அனுப்பிச்சு வச்சிருவாங்க. என்னது? தாட்டி விட்டுருவாங்க குரு கூட. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. குரு ஏத்தி யாரும் பேச முடியாது. ஆனா அவன் எளிமையா வாழ்றான், எதுவும் ஆசைப்படாதவன். இது ஆசைப்பட மாட்டாங்களே. அவன் ஏதோ ஒரு காரணத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த காரணத்தை அவன் தான் நிறைவேற்றணும் இருக்குது. அதை முடிச்சுட்டு திருப்பி வருவேங்கிற திருப்பி விட்டு போயிட்டான். திருப்பி வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அதுதான் குரு. இவன் குரு பள்ளிக்கூடம் பேரை வச்சு கொள்ளையடிக்கிறது, கற்பழிக்கிறது இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அது என்ன பண்ண முடியும் நாம? சரியா? ஆகையனால சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆக அந்த 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 மேல்வரி மட்டும் படிச்சு முடிச்சுக்கங்க. மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தது அல்ல. ஆனால் அது மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சளியினாலும் விஷப்பொருள்களாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்கிறது என்பதை பொறுத்தது. உடல் அடுத்த வரி இருக்கா? இல்லைங்க, அவ்வளவுதானுங்க. அந்த இது அவ்வளவுதானுங்க. அந்த பத்தி முடிச்சதுல அதோட போதும், நேரம் ஆகி போச்சு. இப்ப இது அவங்க புரிஞ்சுதான் போதுமானது. அப்ப அதாவது உங்க ஆரோக்கியம் என்பது நீங்க உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. எந்த அளவுக்கு சளியாலும் நச்சுத்தன்மையாலும் தடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த கருவி இயங்கும். அப்படியா? மீண்டும் நான் காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.